ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवतसेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टिकी। ओम ज्ञानतिमिरञ्जस्य ज्ञानाञ्जनशलाकये चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपकदा मह्यं ददाति स्वपदान्तिकं। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपथकमलं श्रीगुरुन् वैष्णवां च श्रीरूपं सागरजातं सहगण रघुनाथान्वितं तां सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्री राधा कृष्ण पादान सहगण ललिता श्री विशाखान्वितं च। हे कृष्णा करुणा सिंधु दीनबंधो जगत्पते गोपेश गोपिका कांत राधा कांत नमोस्तुते। जयदां सुरदो पंगोर्मम मंदमतेर्गति मत्सर्वस्य पादाम्बोजौ राधा मदन मोहनौ दिव्यत वृंदारण्य कल्पद्रुमादग श्रीमत् रत्नाकारो सिंहासनौस्तौ श्रीमत् राधा श्रील गोविंद देवो प्रेस्ते लिबि सेव्यमानो स्मरामि। श्रीमान रासरसारंभी वंशी वटतट स्थित कर्षन वेणुस्वनैर्गोपीर्गोपीनाथ श्रीयास्तुनः तप्त कांचन गौरांगी राधे वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्येव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिविकास स्वामिनिति नामिने। नमः ओं विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदांत स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाशादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पुंगं लंघयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारणं। नामश्रेष्ठं मनुमपि सच्चिपुत्रमत्र स्वरूपं रूपं तस्याग्रजम् उरुपुरीं माधुरीं गोष्ठवतीं राधाकुण्डं गिरिवरमहो राधिका माधवासं प्राप्तो यस्य प्रतीद्वष्टि गुरुं तं नतोस्मि। ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். இன்னைக்கு ஸ்திரீ தர்மம்ன்ற தலைப்புல நம்ம தமயந்தியை பற்றி கேட்க போறோம். இப்போ எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும். நம்ம பக்தர்கள் வைஷ்ணவர்கள் பாகவதம் பகவத்கீதை மட்டும்தான் படிக்கிறோம். இப்போ நடுவில் மாதாஜி ஏன் மகாபாரதம் எடுக்கிறாங்க அப்படின்னு ஒரு கேள்வி ஏறலாம். இந்த நல தமயந்தி மகாபாரதத்தில் வரக்கூடிய ஒரு நிகழ்வு. ஏன் எடுக்கிறோன்னா, நேற்று வகுப்புல வர்ணாசிரம தர்மம் பற்றி பேசணும். வர்ணாசிரம் தர்மத்தை பற்றின விளக்கமான ஒரு வகுப்பு அடுத்த வாரம் கொடுக்கலான்னு நான் திட்டமிட்டிருக்கிறேன். பிரபுபாதருடைய ஒரு குறிக்கோள் வர்ணாசிரம தர்மத்தை நிறைவேற்றுவது. இந்த வர்ணம் ஆசிரம் இந்த 4 நிலைகள், வாழ்வின் 4 நிலைகள் ஆசிரமம். சமுதாயத்தில் இருக்கக்கூடிய 4 ஜாதிகள் 4 பிரிவுகள். ஜாதிகள் சொல்ல முடியாது, பிரிவுகள். அந்த பிரிவுகள் வர்ணங்கள். இதில் அவங்கவுங்களுக்குன்ட்டு கடமை இருக்கிறது. மனு சமிதையில் யாருக்கு என்ன கடமைன்னு சொல்லிட்டு எழுதியிருக்காங்க. இப்போ கலிகாலத்தில், இந்த நவீன காலத்தில் மனு சமிதைனா யாருக்கு என்னென்னு தெரியாது. பக்தர்களுக்கு கூட தெரியுமான்னு தெரியாது எனக்கு. மனு சமிதை என்பது மனிதர்களுக்கான சட்டத்திட்டம். நான் இப்போ இந்திய நாட்டில் வாழறேன்னா இந்திய நாட்டில் என்ன சட்டம் எனக்கு தெரியாமல் நான் வாழ முடியாது. இந்த உலகத்தில் நான் வாழறேன்னா மனு சமிதை தெரியாமல் நான் வாழக்கூடாது. அப்போ இந்த வர்ணாசிரம தர்மத்தை பிரபுபாதர் நிலைநாட்டணும்னு ரொம்ப முயற்சி பண்ணார். ஆனால் அவரால் முடியல. அவர் நாமத்தை பரப்பினார், பகவத்கீதை பாகவதம் இதெல்லாம் பண்ணார். ஆனால் மக்கள் வாழ்வதற்கு வர்ணாசிரம சமுதாய கூடங்கள் கண்டிப்பாக தேவை.
மக்கள் ஒவ்வொருவரும் அவர்களுடைய கடமை என்னன்றதை புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்காத பட்சத்தில் இப்போ ஒரு சிறு மாணவனை கொண்டு போய் ஒரு கல்லூரி படிப்பில் உட்கார வச்சா அவன் ஒன்றும் ஏதோ படிக்கிறான், ஆனால் அவன் சிறப்பாக படிப்பதில்லை. அதுபோல தான் வர்ணாசிரமம்னா என்னன்னு தெரியாமல் மக்கள் தூய பக்தியை எடுக்க வரும்போது நிறைய குளறுபடிகள் ஏற்படுது. அதனால் பிரபுபாதரனுடைய கட்டளையின்படி பிரபுபாதருடைய சில சிஷ்யர்கள் வர்ணாசிரமத்தை பிரச்சாரம் பண்ணணுன்றதுல தீவிரமாக இருக்கிறாங்க. அதில் என்னுடைய குருதேவரும் ஒருத்தர். அதனுடைய அடிப்படையில் நான் ஒவ்வொருத்தருடைய கடமைகள், முக்கியமாக பெண்களுடைய கடமைகளை பிரச்சாரம் பண்ணுறதுல தீவிரமாக இறங்கியிருக்கேன். அதில் இப்போ நீங்கள் பெண்களை நீங்கள் இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு கோபம் வரும் இல்லையா? இப்போ நவீன கால பெண்களை போயிட்டு நீ வேலைக்கு போகாத, படிக்காத, பணம் சம்பாதிக்காத அப்படின்னா அவங்களுக்கு புரியாது. நிறைய பெண்களுக்கு புரியல. நீங்கள் ஏன் ஸ்திரீ தர்மம் கடைபிடிக்க வேண்டும், ஸ்திரீ தர்மத்தை பற்றி பிரச்சாரம் பண்ணோம்னாலும் அவங்களுக்கு புரியல. சரி, வேத பண்பாட்டில் ஸ்திரீ தர்மம் கடைபிடித்து எவ்வளவு சிறப்பாக பெண்கள்லாம் வாழ்ந்தாங்க, எப்படி இருந்தாங்க, அவங்க ஒன்றும் வேலைக்கு போகல, அவங்க ஒன்றும் பணம் சம்பாதிக்கலை. ஏன்னா பொதுவாக பெண்களுடைய இப்போ காலத்து பெண்கள்னால் நாங்களும் சமமாக இருக்கணும், ஆணுக்கு சமமாக இருக்கணும், ஆண்களை போல் மிலிட்ரியில் இருக்கணும், ஆண்களை போல் போலீஸில் இருக்கணும், லாயர் ஆகணும், ஜட்ஜ் ஆகணும். இப்போ கூட நம்ம சமீபத்தில் ஒரு நியூஸ் பார்த்தேன். அதில் ஒரு பெண் அப்போ தான் குழந்தைய டெலிவரி பண்ணிவிட்டு அவள் போய் ஜட்ஜ் ஆனாலாம், அந்த மேட்ச் நீதிபதி ஆகியிருக்கிறா. இதை பௌதிக சாதனைகள், பணம் சம்பாதிக்கிறது, புகழ் பெறது இருக்குது. மனிதனில் ஏதோ ஒன்று சாதிக்கணும்னு இருக்கு. நம்முடைய சாஸ்திரங்கள் என்ன சொல்லுதுன்னா, அவங்கவங்க கடமையை நீங்கள் செஞ்சீங்கனாலே நீங்கள் மோட்சத்தையே அடைஞ்சிடலாம். பெண்களுக்கு குறிப்பாக அது சொல்லப்படுது. நீங்கள் புதுசாக ஆண்களை மாதிரி ஒன்றத்தை சாதிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ பெண்ணுக்குரிய கடமையை பண்ணினாலே பெரிய சாதனையாளராக மாறிடலாம் அப்படின்னு சொல்லுது. இப்போ எப்போ ஒருத்தர் நான் பூனையாக இருந்துக்கிட்டு நான் புலி மாதிரி வேஷம் போட்டேன்னா என்ன ஆகும்? உடம்பு முழுக்க சூடு வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பூனை இருக்கிறது, அந்த பூனை நான் புலி மாதிரி ஆகணும்னா என்ன பண்ணுறது? ஆக முடியுமா? முடியாது. சரி, புலி மாதிரி தோணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடம்பு ஃபுல்லாக சூடு போட்டுக்கிச்சான் பூனை, சூடு தான் வரும். அது மாதிரி தான் பெண்களாக இருந்தோம்னா நல்லது. பெண்கள் ஆண்களை மாதிரி மாறணும் போது சமுதாயத்தில் பூகம்பம் ஏற்படுது. ஆனால் பெண்களாக இருந்து மிகப்பெரிய சாதனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதை தான் சொல்லி இது பாருங்க, இந்த மாதிரி நாம் இருக்கலாமே அப்படின்றதுக்காக தான் இந்த வேத பண்பாட்டு பெண்களுடைய வரலாறுகளை நான் எடுக்க ஆரம்பித்தேன். இப்போ சாதாரண பெண்களை நீங்கள் அடக்கமாக இருக்கணும், ஒடுக்கமாக இருக்கணும், அதுதான் உங்களுக்கு நல்லது அப்படின்னா சொன்னால் புரியாது. அடக்கமாக ஒடுக்கமாக இருந்த பெண்ணை பற்றி பேசும்போது இவங்க பாருங்க எப்படி இருந்தாங்க, எப்படி சாதிச்சிருக்காங்க. கற்புடைய பெண் மழைன்னா பெய்யுமா, சூரியனே நில்லுன்னா நிற்குமா. இதில் அவங்க பக்தி நிலைக்கு கூட வரல. இன்னும் பக்தராக ஆனாங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். சக்குபாய் பார்த்துருப்போம். அவங்க பக்தர்களாக இருந்தான்னா பகவான் உருகிறார், அது அடுத்த நிலை. அதுக்கு முந்தைய நிலையில் அவங்க வெறுமனே கடமை, அவங்களுடைய பெண்ணுக்குரிய கடமையை செய்யும் போதே அவங்க ஒரு யோகி நிலைக்கு வந்துடுறாங்களாம் பெண்கள். அது முக்கியமாக நாம் அறிய வேண்டிய ஒரு கருத்து. வெறுமனே கடமை, இல்லற கடமைகளை ஒரு பெண் செய்யும் போது அவள் ஒரு யோகிக்கு சமமா மாறிடுறா. அதை நம்ம பல வரலாறுகளில் பார்த்தோம். இப்போ நான் தமயந்தியினுடைய வரலாறுலையும் பார்க்க போகிறோம். இதில் நளனும் ஒரு சாதாரண மனிதன் கிடையாது. ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு இளவரசன் எப்படி இருக்க வேண்டும், ஒரு கணவன் எப்படி இருக்க வேண்டும்னு அவனும் போற்றுதலுக்குரிய ஒரு நபர் தான். அதனால் எனக்கு இது இருவருமே மிக மிக உன்னதமான நபர்கள். அதனால் அவர்களிடம் இருந்து, அவர்கள் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருக்குது. அதனால் இன்றைக்கி நான் நினச்சேன், சரி மக்கள் நேற்று நிறைய பாகவதம் படித்து தத்துவங்கள்லாம் அறிஞ்சாங்க, இன்றைக்கி ஒரு ஒரு அறம் பேசலாம், வாழ்க்கையில் எப்படி வர்ணாசிரமம் பேசலாம், இந்த அறத்தை பற்றி பேசலான்ட்டு இந்த தலைப்பு எடுத்தேன். இது மகாபாரதத்தில் வருது. பாண்டவர்கள் மிக உன்னதமான பக்தர்கள். அவங்க கஷ்டமான நிலையில் இருந்தப்ப
முனிவர்களையும் மிகப்பெரிய பக்தர்களையும் சந்திப்பாங்க. சந்திச்சு அவர்களோட சத்சங்கம் வைப்பாங்க. சத்சங்கத்தினுடைய அருமை என்னன்னா, அவங்க வாழறதுல எப்படி முந்தைய காலத்து அவங்களுக்கு முற்பட்ட பக்தர்களையோ இல்ல மன்னர்களையோ எவ்வளோலாம் கஷ்டப்பட்டாங்க. அதனால உங்க கஷ்டம் ஒண்ணும் பெரிய கஷ்டம் இல்லை. அப்படின்னு ஒரு ஆறுதல் வார்த்தைகள் அவங்களுக்கு வந்து வழிகாட்டுதல்கள்லாம் தந்தாங்க. ஒரு முறை யுதிஷ்ட மகாராஜர் வந்து ஒரு முனிவரை சந்திக்கிறார். அந்த முனிவர் பேர் பிருகஸ்தவர். இந்த பிருகஸ்தவர் வந்து ஆம், யுதிஷ்ட மகாராஜருக்கு பேசி கொண்டிருக்கிறார். அப்போ அவர் கேட்கிறார், எங்களை மாதிரி யாராவது கஷ்டப்பட்டவங்களை பார்த்துருக்கீங்களா நீங்க? அப்படி ஒருத்தர் கேட்கும்போது நம்ம கூட நிறைய பெண்கள் என்கிட்ட வருவாங்க. மாதாஜி, என்ன மாதிரி கஷ்டப்படுற பொண்ணை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்வாங்க. அம்மா, இதை விட அதிகத்தெல்லாம் நான் பார்த்துட்டு வந்திருக்கேம்மா. உனக்காவது கணவன் வந்து பக்திக்கு ஒத்துக்கிறாரு, பக்தியே ஒத்துக்காத கணவன்லாம் இருக்கிறாங்கம்மா. உனக்கு கணவன் வந்து எல்லாம் துணிமணி எல்லாம் வாங்கி கொடுக்குறாரு, அது கூட வாங்கி கொடுக்காத கணவன்லாம் நான் பார்த்துருக்குறேம்மா அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு வந்து ஆஹா அப்படின்னு ஆகுது. அப்போது இங்கே யுதிஷ்ட மன்னருக்கு நல தமயந்தியினுடைய கதையை வந்து அந்த முனிவர் சொல்கிறார். அப்போ என்னை விட அதிகமாக கஷ்டப்பட்டவங்க யாருன்னா இருக்கிறாங்க, அவங்கள பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல தமயந்தியினுடைய கதையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். நிஷாட தேசம்னு ஒரு தேசம் இருந்தது. அந்த தேசத்தில் வந்து வீரசேனன்னு ஒரு மன்னர் இருந்தார். அந்த மன்னருக்கு வந்து ஒரு மகன் இருந்தான். அந்த மகன் தான் நலன், நம்ம கதையினுடைய கதாநாயகன். இந்த நலன் இந்திரன் போல அழகானவன், அறிவானவன், வீரமானவன், திறமையானவன், நலபாகம்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, நன்றாக சமைக்கக்கூடியவன், பல திறமைகள் வச்சிருந்திருக்கான். அப்போ அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்து வந்த எந்த யுகம்னு சொல்லலை மகாபாரதத்தில், எந்த யுகம்னு தெரியல. கண்டிப்பாக அது வந்து கலியுகமாக இருக்காது. கலியா இல்லை எந்த யுகம்னு தெரியல. இல்லை, ஏன்னா இவர்கள் தேவர்கள் எல்லாம் பார்க்குறாங்க. அதனால எனக்கு தெரியல அது கலியுகமா எந்த யுகம்னு தெரியல, விவரங்கள் தெரியவில்லை. அந்த காலகட்டத்தில் வந்து நலன் குதிரைகளை கையாளும் கலையில் ரொம்ப மிகப்பெரிய நிபுணனாக இருந்திருக்கான். எந்த குதிரை எப்படி பறக்கும்னு தெரியும். ஓடுறது ஒன்று இருக்கு, பறக்கக்கூடிய வேகத்தை உடைய குதிரைகளினுடைய இந்த மாதிரி ஒரு பல அசாதாரணமான கலைகள்லாம் வைத்திருந்திருந்தான். அப்போ அந்த தர்மவான், நேர்மைவான், வில்வித்தையில் சிறந்தவன், வீரன், கட்டுப்பாடான வாழ்க்கையை வாழ்ந்து வந்திருக்கான். இப்போ இளவரசன், இப்போ நம்ம இப்போ அரசியல்வாதிகளினுடைய குழந்தைகள்லாம் பண்ணாத அமக்களமே கிடையாது. பணம் இருக்குது, பதவி இருக்குது, பவர் இருக்குது, இதை வச்சு எல்லாம் ஆட்டம் போடுதுங்க. ஆனால் இங்கு தலைவன் சத்திரியன் அப்படின்னா அவங்க மிகப்பெரிய தர்மவான்களாக இருக்க வேண்டும். அப்போ தான் அவங்க இதில் இருப்பாங்க. இல்லைன்னா முனிவர்களே சாபம் கொடுத்து சாவடிச்சிடுவாங்க. அது இருந்தது இல்லையா? நம்ம அப்படித்தானே பார்த்தோம். வேணன் அப்படின்ற ஒரு கெட்டவனை வந்து முனிவர்கள் சாபம் கொடுத்து, பிராமணர்கள் சாபம் கொடுத்து சாகடிக்கிறாங்க. ஸோ இங்கே வந்து இந்த நலன் எல்லா நற்குணங்களையும் பெற்றவனாக இருந்தான். அழகு, அறிவு, வீரம் எல்லாமே இருந்தது. அப்போ இந்த ராஜா இந்த இதே காலகட்டத்தில் அவனுக்கு தகுதியான ஒரு அழகிய பெண், அவள் வந்து மிஸ் யூனிவர்ஸு. அவள் தமயந்தி. தமயந்தி விதர்ப நாட்டு இளவரசி. அவனுக்கு 3 சகோதரர்கள் அவளுக்கு. அவங்க அப்பா பீமன். இவளும் வந்து அந்த காலகட்டத்தில் பல நற்குணங்கள். இவள் லக்ஷ்மியா அப்படின்ற அளவுக்கு மக்கள் வியக்கக்கூடிய அளவுக்கு அழகு வாய்ந்தவளாம். லக்ஷ்மி தேவி வந்துட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இவள் வந்து மிகவும் பிரார்த்தனை பண்ணி, பிரம்ம ரிஷி தமன்னர் அப்படின்னு ஒரு ரிஷி வந்து பிரார்த்தனை, அவருடைய ஆசிர்வாதத்தினால தோன்றிய ஒரு பெண் இவ. இப்போ தமயந்தியை பற்றியும் நலனை பற்றியும் இந்த ஊராக போயிட்டு பிரசங்கம் பண்ணுறவங்கலாம் புகழ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால தமயந்தியும் நலனும் ஒருத்தரை பற்றி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த காலகட்டத்தில் அதுக்கப்புறம் வந்து இப்படியே போகும்போது ஒரு நாள் நலன் தமயந்தியை பற்றி நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். யாரோ ஒரு இளவரசி நமக்கு தகுதியாக இருக்கிறாங்க போல இருக்கு அப்படின்ட்டு அதை பற்றி யோசித்து கொண்டே இருக்கும்போது ஒரு அன்னப்பறவைகள்லாம் பறந்து போகுது. அதில் வந்து அந்த அன்னப்பறவைகளுக்கு வந்து இறகுகள் வந்து தங்கமாக இருந்ததாம்.
அதனால் ஒரு ஆவலில் போய் ஒரு அன்னப்பறவையை பிடிச்சிடுறாப்புல. இப்போ அன்னப்பறவைலாம் இல்லை உலகத்தில், அந்த காலத்தில் இருந்திருக்கு. அப்போ ஒரு பறவையை பிடிச்சப்ப அந்த பறவை வந்து நலன் கிட்ட பேச ஆரம்பிச்சது. ஓ, பேசுதா? அப்போ நீங்கள் வந்து, நான் வந்து பல விஷயங்களை பார்த்தவர்கள், நாங்கள் நாங்கள் வந்து பேசக்கூடிய பறவைகள். என்னை விட்டுடுங்க, நான் கொல்லாமல் விடுங்கள், நான் உங்களுக்கு ஒரு நன்மை செய்வேன். நான் என்ன நன்மை செய்வேன் அப்படின்போது, உங் உங்களுக்கு தகுதி வாய்ந்த ஒரு பெண், இதெல்லாம் வந்து பகவானுடைய ஏற்பாடுன்னு சொல்லலாம். ஏன்னா இவங்களுக்கு இவங்க தான்ட்டு எழுதப்பட்டிருக்கு, இந்த ஜோடி இப்படி சேரப்போகுதுன்ட்டு. அதனால இந்த சில கருவிகள்லாம் பயன்படுத்தப்படும் அந்த காரியத்துக்கான கருவிகள். இப்போ இந்த பறவைகள்லாம் வந்து கருவி, இவங்க சேர்றதுக்கான கருவிகள். அப்போ அந்த பறவை சொல்லுது, நாங்கள் தமயந்தி கிட்ட போய் உங்களுடைய பெருமைகளை பேசுவேன் அப்படின்னு சொன்னோன்னே நலன் மகிழ்ந்து விடுகிறான். சரி, விட்டு விடுகிறேன்னு சொன்னோன்னே அந்த பறவைகள் கூட்டமாக பறந்து போய், தமயந்தி தன் தோழிகளோடு விளையாடி கொண்டிருக்கிறாள். அப்போ வந்து இந்த பறவைகளை பார்த்தவொடனே அந்த பெண்கள்லாம் ஆச்சரியப்பட்டு ஒரு 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 பெண் ஒரு ஒரு பறவை பின்னாடி ஓடுறா. ஒரே ஒரு பறவை, அந்த பேசக்கூடிய அந்த பறவை மட்டும் தமயந்தியை தனியாக கூட்டின்னு வருது. அப்போ அந்த பறவை சொல்லுது, உனக்கான தகுதி வாய்ந்த ஒரு இளவரசன், அவன் நிஷாட தேசத்தினுடைய இளவரசன், அவன் பெயர் நலன், அவன் உன்னை வந்து விரும்புகிறான் அப்படின்னு சொன்னோடனே தமயந்தியும் இதை கேட்டு, நீ உனக்கு தகுதி வாய்ந்த கணவன் அவன் சொல்லும்போது எனக்கும் அவனை பிடித்திருக்கு அப்படின்னு சொல்லி இவ வந்து ஒரு மெசேஜ் கொடுக்குறா அந்த பறவைக்கு. அந்த பறவை திருப்பியும், நீ போய் எனக்கு என்னை பற்றி அவர்கிட்ட சொல்லு அப்படின்னு சொன்னோடனே அங்கே போய் நலன் கிட்ட இந்த பறவை சொல்லிட்டு பறவை டிஸப்பியர், மறைஞ்சு போகுது. அவ்வளோதான். இப்போ நலனை எப்படி திருமணம் செய்து கொள்வது? தமயந்தி இப்போனா ஃபோன், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அதெல்லாம் இல்லையே அப்போல்லாம். ஆனால் இந்த பெண் இந்த ஆணுக்கு தான் நிர்ணயிக்கப்படும் போது அவங்க எப்படியாவது சேருவாங்க. இவள் இந்த பிரிவில் இந்த நலனை எப்படி அடைவதுன்ற, அப்போல்லாம் பெண்கள் அவ்வளோ இது முன்னேற்றம் அடையவில்லையே. அதான் எதுவும் எந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லை. அதனால அந்த சோகத்தில் அவள் இருக்கும்போது தோழிகள்லாம் போய் அப்பா கிட்ட சொல்லிடுறாங்க. ஏன்னா பீமன் பீமன் வந்து தமயந்தியோட தந்தை. அவர் வந்து அறிவாளவர். இப்போ இந்த காலத்து தந்தைங்களுக்கெல்லாம் மூளையே கிடையாது. மூளையே கிடையாதுங்க. பொண்ணுங்களை படி படி படின்னு படிக்க நிறைய பெண்கள் அழறாங்க. எனக்கு திருமண வயது வந்துடுச்சு, திருமணம் செய்து கொடுக்காமல் என்னை படித்து இப்போ சம்பாரித்து பணம் கொடுக்க சொல்கிறார் அப்படின்ட்டு போராடுறாங்க. இது ஓப்பனாக சொல்கிறாங்க. இளம் பெண்கள் என்னிடம் வந்து கதறி அழுகிறார்கள். நான் என்னம்மா பண்ணுறது? உங்கள் அம்மா அப்பா திருமணம் செய்யலைன்னா நான் என்ன பண்ணுறது? இங்கு பீமன் வந்து, என்னுடைய பெண்ணுக்கு திருமணம் வயது வந்துடுச்சு, நான் முட்டாளாட்டம் இருக்கிறேனே, உடனே சுயம்வரத்தை அறிவி அப்படின்னு சொல்லிட்டு உடனே சுயம்வரத்தை அறிவிக்கிறார்கள். சுயம்வரம் அப்போ வந்து பெண்களுக்கு வந்து இந்த ஒரு சுதந்திரம் இருந்தது, தன்னுடைய கணவனை தேர்ந்தெடுக்கும் உரிமை. அதனால தான் இப்போ வந்து மிக அழகு வாய்ந்த பெண்கள்லாம் வந்து சாதாரணமான ஆளை திருமணம் செய்ய முடியாது. இப்போ போல் மேட்ரிமோனியல் சர்வீஸ்லாம் கிடையாது. அதனால சுயம்வரம் வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க, இப்படி ஒரு அசாதாரணமான அழகிய பெண்களுக்காக, இளவரசிகளுக்காக. அப்போ சுயம்வரம் அரேஞ்ச் பண்ணப்ப கண்டிப்பாக நலனுக்கும் விஷயம் போச்சு. இப்போ நலனும் வருவான்னு தமயந்திக்கு நல்லாவே தெரியும். அப்போ தமயந்தி மிகவும் ஆவலோடு காத்திருக்கிறாள். ஆனால் அப்போ நலன் வந்து அந்த அவனுடைய நிஷாட தேசத்துலேருந்து விதர்பன் தேசத்துக்கு வந்து கொண்டிருக்கும் போது, இந்த தமயந்தி மிக பேரழகி என்பது தேவர்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். தேவர்கள் தானே இதிலெல்லாம் இன்வால்வ்டாக இருக்கிறாங்க. அப்போ தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, நாமும் அந்த சுயம்வரத்துக்கு போகலாமே, இல்லை தமயந்தியை திருமணம் செய்து கொள்ளலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுறாங்க. அப்போ அது மாதிரி 4 தேவர்கள், 5 தேவர்கள் முயற்சி பண்ணுறாங்க. ஒரு தேவர் லேட்டாக வர்றாரு. 4 தேவர்களில் வந்து இந்திரன், வருணன், யமராஜன், இன்னொருத்தர் அக்னி, அக்னி தேவன், 4 பேர் போட்டிக்கு வராங்க. தமயந்தி அந்த அளவுக்கு சொர்க்கலோகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை விட அழகு வாய்ந்தவள். அழகுன்றது வந்து ஒரு ஒரு குணம். ஆனால் அதை விட முக்கியம் அந்த அழகை ஒருவனுக்கே பேணி காப்பது. இதே இப்போ கலியுகத்தில் ஒரு பெண் அழகான பெண்ணாக இருந்தால் உடனே அந்த அழகை விற்க ஆரம்பிச்சிட்றா. இது நம்ம பார்க்குறோம். இது ரொம்ப அநியாயம் இல்லை? அழகிய பெண்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏரோப்ளேனில் மற்றவங்களுடைய எச்சத்தட்டை எடுக்கிறாங்க, ஏரோஸ்டஸ் ஆகி. இது நம்ம உணர்ந்த உண்மை. என்னுடைய சகோதரர் சொல்வார், இந்த குழந்தைகள்லாம் இவ்வளோ அழகாக பிறந்து என்ன பிரயோஜனம்? எல்லாரையும் பார்த்து சிரிக்கணும். அழகுன்றது வந்து போற்றி பாதுகாக்கப்பட வேண்டும்.
இல்லையா? ஆனால் நீ அழகாக பிறந்துட்டு எவனும் அந்த ஏரோப்ளேனில் ஏறுறவன் எவனை பார்த்தாலும் சிரிக்கணும். இது எவ்வளவு ஒரு பெண்மைக்கே கேவலமான விஷயமா இருக்கு பாருங்க. இது பெற்றோர்கள் உணரணும். குழந்தைகளுக்கு தெரியல. அதுக்கு சினிமாவுக்கு போகிறேன், நான் என்னை பிரகடனப்படுத்துகிறேன், என்னை விளம்பரப்படுத்துகிறேன்னு அந்த குழந்தை சொல்லும்போது பெற்றோர்கள் இதெல்லாம் தப்புமா, நீ பாதுகாக்கப்பட வேண்டும்னு சொல்லணும். இங்கே அப்படி இல்லை, காலம் அப்படி இல்லை. தமயந்தியினுடைய பேரழகு தேவர்களுக்கே அதிசயமாக இருந்து அதை அடையணும்னு ஆசைப்படுற அளவுக்கு அவள் அழகியாக இருந்தாள். ஆனால் அதில் அதை விட முக்கியமாக அவள் வந்து அந்த அழகு என்னுடைய கணவன் என்னுடைய காதலனாகிய நலனுக்கு மட்டும்தான் முழுக்க முழுக்க வாழ்ந்தாள். அதில் தான் அவளுக்கு அந்த சக்தியே இருந்தது. தமயந்தியினுடைய சக்தி பல பல சோதனைகள் அவளை தாண்டக்கூடிய சக்தி வந்து அவளுடைய இந்த நற்குணத்தினால அமைஞ்சது, அழகுனால அமையல. அதையும் புரிஞ்சுக்கணும். அந்த நற்குணம் அவளை காப்பாத்துச்சு. அப்போ தேவர்கள்லாம் அவளை திருமணம் செய்து கொள்ள வரும்போது நலனை பார்க்குறாங்க. அவங்களுக்கு தெரியும்ல என்ன நடக்குதுன்றது தெரியும். நலனை பார்த்து நலனை பிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் தமயந்திக்கு நலன் தான் வேணும், நலனுக்கு தமயந்தி தான் வேணும்னு தெரியும். அதனால் நலனை பிடிக்கிறாங்க. பிடிச்சு நீ வந்து நாங்கள்லாம் தேவர்கள், நாங்கள் சொல்கிற பேச்சை நீ கேட்கணும், சத்தியம் பண்ணணும்னு. நீங்கள் முதல்ல விஷயத்த சொல்லுங்கள், அப்புறம் நான் சத்தியம் பண்ணுறேன். ஏன்னா சத்திரியர்கள்லாம் உயர்ந்த நற்குணங்களுடையவங்களாம் சத்தியம் பண்ணால் அதை செஞ்சே ஆகணும். அதில் தர்மவான் நலன் வந்து தர்மவான், அதனால சத்தியம் பண்ணதை செய்வான். அதனால் நீங்கள் சொல்லுங்கள், என்னால் முடிஞ்சால் தான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை நீ சத்தியம் பண்ணு, அப்புறம் நாங்கள் சொல்கிறோம். இப்போ தேவர்கள் கேட்கும்போது தேவர்கள் என்பவர்கள் நம்மை ஆள்பவர்கள், அதனால் பணிஞ்சாகணும். சரி செய்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். சரி செய்கிறேன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, தமயந்தி கிட்ட போய் எங்களுடைய தூதனாக போக வேண்டும், போய் எங்களில் ஒருத்தரை திருமணம் செய்து கொள்ள நீ சொல்ல வேண்டும்னு சொல்கிறாங்க. அப்போ நலன் சொல்கிறான், நானே அவளை திருமணம் செய்யணும்னு நிர்ணயம் பண்ணியிருக்கேன், நானே போய் எப்படி அவகிட்ட சொல்லலாம் நீ தேவர்களை திருமணம் செய்து கொள்ளு அப்படின்னும் போது, நீ தானே இப்போ சத்தியம் பண்ண, எங்களுக்கு உதவி செய்வான்னு இப்போ நீ சத்தியம் பண்ணல, அதை நீ நிறைவேற்ற வேண்டும்னு பிடிக்கிறாங்க. இப்போ வேற வழி இல்லை நலனுக்கு. ஏன்னா அவன் தர்மவான், அவன் பொய் சொல்ல மாட்டான், சொன்னதை செய்யணும். சரி, நான் நீங்கள் சொல்கிறபடி செய்கிறேன், அங்கே வந்து அவள் பாதுகாப்பால் இருப்பா, நான் எப்படி போக முடியும் அவளுடைய அந்தரங்கத்துக்குள்ள, அவளுடைய அந்த புறத்துள்ள நான் போக முடியாதே அப்படின்போது, அதுக்கு நீ கவலைப்பட வேண்டாம், நீ யார் கண்டிலும் படாத மாதிரி ஒரு தெய்வீக சக்தியை நாங்கள் தருகிறோம். ஒரு தெய்வீக சக்தி அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அதனால வீரர்கள்லாம் கடந்து நேராக தமயந்தியினுடைய அறைக்கே நீ செல்ல முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னதை நீ செய்யணும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அவனுக்கு ஏற்பட்ட சோதனை. அவனும் சரி, நலனும் சரின்னு சொல்லி அந்த அந்த புறத்துக்கு போகிறான். அந்த புறத்தில் வந்து அங்கே இவன் சூரியன் மாதிரி ஜொலிக்கிறான், அவ சந்திரன் மாதிரி ஜொலிக்கிறான். இப்போதான் முதல் சந்திப்பு நலனும் தமயந்தியும். அவனுக்கு புரியுது, இங்கே சந்திரன் போல ஒளிர்கின்ற இந்த அழகி தான் தமயந்தின்னு தெரியுது. நிறைய பெண்களுக்கு நடுவில் இருக்கிறா, எப்போதும் தோழிகள் இருப்பாங்க இளவரசிக்கெல்லாம். அப்போ அந்த தோழிகள் நடுவில் இருந்தாலும் இதுதான் இளவரசின்னு தெரியும் நலனுக்கு. ஆனால் இங்கே வந்து நலன் அவளை ரசிக்கிறதுக்கு வரல, ஒரு தூதுவனா வந்தான், தன்னுடைய கடமையை செய்யணும் சொல்கிறான். அப்போ திடீர்னு ஒரு பெண்களுடைய அறைக்குள்ள நீங்கள் எப்படி வர முடிஞ்சதுன்னு தைரியமாக தமயந்தி கேட்குறா. அப்போது நலன் சொல்கிறான், நான் வந்து நலன், என் பெயர் நலன், நான் தேவர்களால் இங்கே அனுப்பப்பட்டேன். தேவர்கள் வந்து ஒரு சக்தியை கொடுத்ததுனால யார் கண்ணுக்கும் படாமல் வர முடிஞ்சது. நீ இந்த 4 தேவர்களில் யாராவது ஒருத்தரை கணவனாக தேர்ந்தெடுப்பாயாக, இதை சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன். தேவர்கள் கண்டிப்பாக மனிதனை விட உயர்ந்தவர்கள், அதனால் நீ வந்து ஒரு தேவனை தேர்ந்தெடுத்துக்கொள். அவங்களுக்கு அதில் பிரச்சனை இல்லை, நீ இந்திரனை தேர்ந்தெடுக்கிறியா அக்னியை தேர்ந்தெடுக்கிறியா, யாரை தேர்ந்தெடுப்பாய் என்பது பற்றி அவங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் நீ இங்கே 4 பேரை தான் தேர்ந்தெடுக்கணும், என்னை தேர்ந்தெடுக்க வேண்டாம்னு சொல்லும்போது தமயந்தி சொல்கிறா, நான் உங்களையே கணவனாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இப்போ அதற்கு தான் என்னுடைய அப்பா வந்து சுயமரமே வைக்கிறாரு. இந்த நேரத்தில் நீங்கள் வந்து இதை மாதிரி சொல்கிறது எனக்கு மரண தண்டனை மாதிரி இருக்கு. நான் யாராக இருந்தாலும் சரி அவங்கள நான் திருமணம் செய்து கொள்ள மாட்டேன், உங்களை தான் நான் திருமணம் செய்து கொள்வேன். அப்போ நலன் சொல்கிறான், இப்போ இதுக்கு நான் வரல, ஏன்னா நான் என்னுடைய கடமையை ஆற்ற வேண்டும், நான் இங்கே வந்து பொய் சொல்ல முடியாது, என்னுடைய கடமையை சொல்லிட்டு நான் போகிறேன். நீ யாரை திருமணம் செய்து கொள்றியோ அது உன் விருப்பம், ஆனால் நான் நிர்பந்தத்துக்குள்ள ஆயில் இருக்கிறேன். ஏன்னா நீ நானும் திருமணம் இவர்களை மீறி திருமணமும் செஞ்சுக்க முடியாது.
ஏன்னா இவங்க பழி வாங்கினாங்கன்னா தேவர்கள் வந்து என்ன ஒன்றா செய்யலாம். இந்திரன் நினச்சா நம்ம 2 பேரையும் இன்ஸ்டண்ட்டாக கொன்னுடலாம். அதனால அவர் வந்து சொல்றார், நலன் சொல்றான், நீ வந்து என்னை தேர்ந்தெடுக்க வேண்டாம், தேவர்களை தேர்ந்தெடு. அப்போவே சொல்றா, அது எனக்கு மரண தண்டனை, அதுக்கு நான் செத்துடலாம், நான் விஷம் குடித்தோ நீரில் முழுகியோ தூக்கு போட்டின்னு ஏதோ நான் இறந்தே விடலாம், அதனால் இதை நான் செய்ய மாட்டேன்னு அவ சொல்கிறா. அது உன் விருப்பம். ஆனால் அப்போ அவ சொல்கிறா, ஒரே ஒரு கோரிக்கையை மட்டும் நிறைவேற்றுங்கள். அவங்க தேவர்களும் வரட்டும், நாளைக்கு சுயம் வரும், தேவர்களும் வரட்டும், நீங்களும் வாங்க, நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன். இது சுலபம் இல்லையா? அவங்க ஒன்றும் சொல்ல முடியாது, என் விருப்பம் தான் இல்லையா, சுயவரம்ன்றது என் விருப்பம். அதனால் நாளைக்கு நீங்களும் வாங்க, அவங்களும் வரட்டும், நான் உங்களை தேர்ந்தெடுக்கிறேன், தயவுசெய்து இது மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறாங்க. நலன் திரும்பி வருகிறான், தேவர்கள் காத்துட்டு இருக்கிறாங்க, இவன் உண்மையானவனா பொய்யானவனா, செஞ்சானா இல்லையான்னு. செஞ்சான் என்பதை அவன் வந்து சொல்கிறான். நலன் சொல்கிறான், நான் அவளை சந்தித்தேன், இதெல்லாம் சொன்னேன், அவள் என்ன சொன்னாள்னு வேற கேட்குறாங்க. நாளைக்கு சுயம்வரத்துக்கு கண்டிப்பாக என்னை வர சொல்கிறா, வந்தால் என்னையே அவள் தேர்ந்தெடுப்பாள் அப்படின்னு அது போய் அதையும் உண்மையை சொல்லிடுறான். இப்போ காலத்துனா அது சொல்லாமல் இருந்திருப்பாங்க. ஆனால் இங்கே தேவர்களிடம் எல்லாம் பொய் சொல்ல முடியாதுல்ல, அவர்களும் பல சக்திகளை உடையவர்கள், பொய்யும் சொல்ல முடியாது. உண்மையை சொன்னோன்னே தேவர்கள் என்ன பண்ணுறாங்க, வேற ஒரு உத்தியை கையாள்கிறார்கள். அந்த உத்தியில் பார்த்தீங்கன்னா மறுநாள் சுயம்வரம் நடக்கிறது. அந்த சுயம்வரத்தில் 5 நலன் நிற்கிறாங்க. இவள் வந்து இவளுக்கு எப்படி மாய சக்தியா இருக்கு, இதுல யார் நலன் எப்படி கண்டுபிடிக்கிறது? அனைத்து தேவர்களும் நலன் போல நிற்கிறாங்க. இது ஒரு மிகப்பெரிய சோதனை. அவ மலர் மாலையை கையில வச்சுட்டு அந்த தேவர்களையே சரணடைகிறாள். அவ சொல்றா, நான் வந்து ஒரு கற்புடைய பெண், ஒருவனை நினைச்சா அந்த ஒருவனை மட்டும்தான் நான் திருமணம் செய்து கொள்ளணும்னு நினைக்கிறேன், இதுல நீங்க பங்கம் வைக்காதீங்க, தேவர்களான நீங்கள் அறத்தை காக்க வேண்டும், அதை குலைக்க கூடாது, என்னுடைய விருப்பம் நலன் தான், அதனால நீங்கள் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவர்களானால், சொல்றாவ, நீங்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட்டவர்களானால் உங்களுடைய சுயரூபங்களை காட்டி விடுங்கள்னு சொல்றான். இப்போ தேவர்கள்லாம் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவங்க தானே, அசுரர்களா அவங்க பொய் சொல்றதுக்கு? இல்லை இந்த கலிகால அரசியல்வாதிகளா? அவங்கெல்லாம் அவங்களுடைய சுயரூபத்தை காட்டுறாங்க. எப்படி காட்டுறாங்க? தேவர்கள் தன்னுடைய கால்கள் வந்து தரையை தொடாது, உயர்ந்து நிற்கிறாங்க, மாலைகள் வாடாது, வியர்த்து கொட்டாது, கண் இமைக்காது, தூசுப்படாது, இப்படிப்பட்ட சிம்டம்ஸ்லாம் அவளுக்கு தெரியும். தமயந்தி ஒரு அறிவாளி பெண் இல்லையா, இளவரசி, ஞானம் உள்ளவள், பார்க்குறா, இது தேவர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்றா. நலனை பார்க்குறா, வேர்த்து கொட்டுது, பூ வாடி போச்சு, கண்ணு சிமிட்டுறான், கண்டுபிடிச்சிட்றா. நலனை கண்டறிந்து நலனுக்கே மாலை இடுகிறாள். தேவர்கள்லாம் வாழ்த்திட்டு போயிடுறாங்க. ஏன்னா தேவர்கள் வந்து ரொம்ப கெட்டவங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா, நல்லவர்கள் தான். முயற்சி பண்ணாங்க, முடியல, சரி, அவங்களுக்கும் தெரியும் விதி எங்கே போட்டிருக்குதோ அங்கே தான் போடுவாங்கன்ட்டு. அப்போ பல வரங்களை, நல்ல வரங்கள்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அதெல்லாம் நான் விளக்கமாக உள்ளே போக விரும்பல, இது மிகப்பெரிய கதை. எவ்வளோ சுருக்க முடியுமோ, எங்கே நம்முடைய பாடங்களை எடுக்க முடியுமோ, எங்கெல்லாம் நமக்கு இதன் மூலம் நாம் அறிய வேண்டிய பாடங்கள் தான் நமக்கு முக்கியம். கதை எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம், சினிமா கூட பார்த்துருக்கலாம், எனக்கு தெரியாது, நான் சினிமா இந்த நலதமயந்தி சினிமா பார்க்கவில்லை, வந்த மாதிரி எனக்கு தெரியல, பழங்காலத்தில் வந்திருக்கலாம். ஆனால் நமக்கு இங்கே தேவை நற்கருத்துகள் தான், அவங்க வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் தான். இப்போ தமயந்தி எவ்வளோ ஒரு தூய்மை நிலையில் இருந்திருந்தா தேவர்களையே கட்டுக்குள் கொண்டு வந்தாள். தேவர்களுக்கு சொன்னா, என்னுடைய அன்பு உண்மையானது, அதனால நீங்கள் சத்தியத்திற்கு கட்டுப்பட வேண்டும்னு சொல்றா. அதனால அவங்க விட்டு கொடுக்க வேண்டியதா போச்சு. பாருங்க, அப்போ நலனை விட தமயந்தி வந்து ஒரு படி அதிகமாகவே நிற்கிறா. நல தமயந்தி ஜோடி பொருத்தமான ஜோடி. அவன் மிக நல்ல அரசன், இவள் மிக மிக நல்ல மகாராணி. 2 பேருமே அவ்வளோ ஒரு பொருத்தமாக நாட்டுக்கு நன்மை செய்து கொண்டு வருகிறார்கள். அவர்களுக்கு அருமையான 2 குழந்தைகள், ரெட்டை குழந்தைகள் பிறக்குது. இந்திரசேனை, இந்திரசேனன்னு பெயர் வைக்கிறாங்க. ரொம்ப நல்லா வாழ்ந்துட்டு வராங்க. ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு மனிதனுக்கும், யாராக இருந்தாலும் சரி, எவ்வளோ நல்ல புண்ணியங்களை செய்திருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த சொல்கிறாங்கல்ல சனி ராகு, இவங்கெல்லாம் வந்து இந்த காலகட்டம் நாம் முற்பிறவியில் செஞ்ச நல்லது கெட்டதெல்லாம் நல்லது கெட்டதை மாறி மாறி கொடுக்கும். சில நேரங்களில் அந்த நேரங்கள் மிக கடுமையாக இருக்கும். அதுதான் வந்து அவங்க
எப்படி அந்த சோதனைகளை தாண்டுகிறார்கள்ன்றதுக்கான பரீட்சையாகவும் இருக்கிறது. இந்த 4 தேவர்கள் பேசாம போயிட்டாங்க. இந்த 5வது தேவன்னு சொல்ல முடியாது, துர்கிரகம் தான். சனி, ராகு, கேது இவங்கெல்லாம் வந்து நெகட்டிவ் தான், எதிர்மறை தான். அப்போ அதில் சனி, இது நம்முடைய இஸ்கான் மகாபாரதத்தில் வந்து கலிபுருஷன்னு போட்டுக்கிறாங்க. ஆனால் அது உண்மையில் சனி. கலிபுருஷன், ஒரு நிமிஷம். கலிபுருஷன் என்பது வந்து என்றவர் வந்து சனியாக நாம கொள்ள வேண்டும். சனி பகவான் தான் நான் நினைக்கிறேன். சனி பகவான் சொல்றதில்ல, சனி தேவன். அப்போ சனி தேவன் ரொம்ப பொறாமை படித்தவன். அவனுக்கு வந்து இவளை விட்டுவிட்டோமே, சனி தமயந்தியை திருமணம் செய்ய ரொம்ப ஆவலாக இருந்தான். அப்போ பழி தீர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அரண்மனையிலே குடி புகுறான் சனி. அப்போ அரண்மனையில் இப்போ பாருங்க, எப்பெல்லாம் ஒரு மனிதன் தவறு இழைக்கிறானோ அந்த சான்ஸ் பார்த்துட்டே இருக்கும் சூழ்நிலை. இது பௌதிக உலகம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடு, குழப்பமானது. ஜாக்கிரதையாக இருக்க வேண்டி வரும். ஜாக்கிரதையாக இருக்க முடியாதும் கூட. விதி வரும்போது ஜாக்கிரதையாக இருக்க முடியாது. அப்படியே எப்படியாவது ஒரு சிறு தவறு செய்வோம், அங்கே விபத்து நடக்கும். இங்கு நலன் மிக நல்ல தர்மவான், எல்லா விதிமுறைகளையும் கடைபிடித்து வருபவன். அவனுடைய விதி வரும்போது ஒரு நாள் அவன் சிறுநீர் கழிக்க போகிறான். சிறுநீர் கழித்து விட்டு வந்து கை கால்களை ஒழுங்காக கழுவிட்டு தான் வரணும். ஆனால் சந்தியா கால பூஜைக்கு வந்து அதை கை கால்களை கழுகாமல் அவன் வேகமாக ஏதோ ஒரு அவசரத்தில் வந்துடுறான். வந்து அப்படி வரும்போதே சனி ஏறிடுது காலில். சில நேரங்களில் சொல்லுவாங்க, காலை வந்து ஒழுங்காக கழுவலைனாலும் அந்த கால் வழியாக இந்த எதிர்மறையான விஷயங்கள் நமக்குள்ளே போகும். பெண்கள் வந்து தலையை விரிச்சு விட்டுருக்கும்போது இந்த எதிர்மறையான பேய் பிசாசுகள், எதிர்மறையான எண்ணங்கள் கூட அந்த முடி மூலமாக மூளையை அணுகுகிறது. அதுக்கு தான் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி முடியை வந்து கட்டணும்னு சொல்கிறாங்க, முடிக்க வேண்டும். அதான் இப்போ ஆண்கள் வந்து சிக்கா வச்சுருந்தாலும் அதை முடிக்கணும், அதை விரிச்சு போடுறதில்ல. அதே மாதிரி பெண்கள் வந்து முடியை வந்து தலைமுடியை வந்து கட்டி வைக்கணும். கட்டி வைக்கலைன்னா விபரீதமான எண்ணங்கள், நம்ம அதனால் பாதிக்கப்படுறோம். பேய் பிடிச்சிக்குதுன்னு இல்லை, பேய் எண்ணங்கள் வந்து உள்ளே போயிடுது. அப்போ இங்கே சனி எப்போ இவன் ஏமாறுவான்னு பார்த்து உள்ளே வந்துட்டோம். எப்போ சனி உள்ளே வந்துடுதோ, ரஜோகுணம் தமோகுணம் உள்ளே இருக்கும், அப்போ நம்ம வந்து ரொம்பவே நெகட்டிவாக செயல்பட ஆரம்பிச்சிடுறோம். அப்போ தான் அவனுக்கு வந்து அவனுடைய சகோதரன் பேர் புஷ்கரன். அந்த புஷ்கரன் என்ன பண்ணுறான், வா சூதாடலாம் அப்படின்னு கூப்பிட்றான். உண்மையில் சூதாடக்கூடாது, ஆனால் சத்திரியர்கள் சில நேரங்களில் சூதாடுறாங்க. இங்கே தர்மராஜர் பண்ண தப்பு, யுதிஷ்டர் பண்ண தப்பும் அதுதான், சூது ஆடக்கூடாது. ஆனால் யாராவது சூது ஆடணும் நீங்கள் வாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து ஒத்துக்கணும். ஏன்னா சாத்திரியர்கள் விளையாடக்கூடாதுன்னு, விளையாட மாட்டேன்னு சொல்லக்கூடாது. அப்போ அவங்க வந்து அது ஆடியே ஆக வேண்டும். அப்போ சரி ஆடலாம். இப்போவே தமயந்திக்கு புரிஞ்சிடுச்சு. பாருங்க, நல்ல ஞானமுள்ள பெண், கணவனுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுதுன்னா அவள் புரிஞ்சுப்பா. அவள் அப்போவே வந்து வேண்டான்னு சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. ஆனால் நலன் நிறைய ஆண்கள் இங்கே வந்து கணவன் மனைவிக்குள்ள அதீதமான ஒற்றுமையும் அன்பும் காதலும் எல்லாமே இருக்குது. ஆனால் சமயங்களில் வந்து கணவன் கேட்க மாட்டார் பேச்சை. கணவன் பேச்சை கேட்கலன்னும் போது மனைவி அந்த இக்கட்டான சூழ்நிலையில் எப்படி செயல்படணுன்றதுலேயும் புத்திசாலியாக இருக்கணும். பெண்கள் புத்தியற்றவர்கள் அப்படின்னு தான் பிரபுபாதர் எழுதுகிறார். அதற்குரிய காரணத்துக்கு அதை ஒரு கட்டுரையாக நான் எழுதியிருக்கேன், அப்புறமா அதை பற்றி பேசலாம். எப்படின்னும் போது அவர்கள் வந்து உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள், சூழ்நிலை சந்தர்ப்பங்களில் சரியாக முடிவுகளை எடுக்க முடியாதவர்கள் அப்படின்னு தான் பெண்களை பற்றி பிரபுபாதர் சொல்கிறார். சாஸ்திரமும் சொல்லுது, உண்மைதான். ஆனால் இந்த தமயந்தி போன்ற அசாதாரணமான பெண்கள், சாதாரணமான பெண் இல்லை அவள் தெய்வத்தோடு சம்பந்தப்பட்ட, அவளுக்கு தெய்வ சக்தி இருக்கு, நற்குணங்கள் இருக்கு. இதெல்லாம் அவளை வந்து நல்வழி, எப்போதுமே நல்வழிப்படுத்துது. அதனால்தான் வந்து ஒரு மனைவி என்பவள் கணவனுக்கு வந்து மந்திரி மாதிரி. கணவன் மன்னனாக இருந்தால் மனைவி வந்து ஒரு மந்திரி தான்.
அறிவுள்ள மனைவி, ஆன்மீகமான மனைவி, இங்க அதுதான் முக்கியம். தர்மத்தை கடைபிடிக்கும் ஒரு தர்ம பத்தினி, அவ பத்தினி ஆயிடுறா. அப்போ அவ வந்து ஆலோசனை கொடுக்கலாம் கணவனுக்கு. ஆனா இங்க வந்து கணவனுடைய நிலையும் பார்க்குறா அவ. இவர் எதுக்கும் அடங்க மாட்டார். இப்போ அவர் இந்த சூழ்நிலை நவீன கால பெண்ணுக்கு வந்துச்சுன்னா, நீ சூதாடுறியா, நீ குடிக்கிறியா, நீ தவறான பெண்களோட போறியா, நீ மாமிசம் சாப்பிட்றியா, ஏதோ ஒன்று பண்ணுறியா, நான் இப்போவே கொண்டாடுறேன், நான் டைவர்ஸ் பண்ணுறேன் உன்னை போ, நான் பார்த்துக்கிறேன் என் வாழ்க்கையை, நீ பார்த்துக்கோ உன் வாழ்க்கையை. இதெல்லாம் பெரிய விஷயங்களுக்கு இல்லை, சின்ன விஷயங்களுக்கு கூட, சின்ன சின்ன அல்பமான விஷயங்களுக்கு கூட டைவர்ஸ் பண்ணிடுறாங்க. இங்கே தமயந்தி நின்று ஜெயிக்கிறாள். இப்போ சொன்னால் கேட்க மாட்டார் இவர், போய் உக்காந்துட்டாரு, எல்லாத்தையும் இழக்க ஆரம்பிச்சிட்டார். எல்லாத்தையும் இழக்கிறார் அப்படின்றதே அவளுக்கு புரிஞ்சிடுது. இது எங்கேயும் விபரீதமாக போய் முடிய போகிறது. உடனே மந்திரியை கூப்பிட்றா. கூப்பிட்டு, மந்திரியாரே, குழந்தைகளை எங்கள் அம்மா அப்பா வீட்டில் விட்டுருங்க. எந்த அளவுக்கு அவள் பின்னாடி நடக்க போகிறத யோசிக்கிறா. ஒரு பெண் என்பவள் கணவனுடைய வருமானத்தில் வாழணும். 10 ரூபா கொண்டாந்தாலும் சரி, 10,000 கொண்டாந்தாலும் சரி, 10 லட்சம் கொண்டாந்தாலும் சரி, அது அவளுடைய சாமர்த்தியம். அப்படி வாழற பெண்களை நான் பார்த்துருக்கேன், இப்பவும் பார்த்துருக்கேன், என் வாழ்க்கையிலையும் பார்த்துருக்கிறேன். நானும் அப்படி தான் இருந்திருப்பேன். எவ்வளவு கொண்டாடுறாரோ அவ்வளோத்துல வாழணும். இவளுக்கு தமயந்திக்கு தெரிஞ்சு போச்சு, இனி வாழ்க்கையை இப்போ நாட்டை இழக்க போகிறோன்ட்டு. அதனால குழந்தைகளையாவது பத்திரப்படுத்தி விட்டலாம் அப்படின்னு சொல்லி பாதுகாப்பாக குழந்தைகளை தந்தை வீட்டுக்கு அனுப்புகிறார். எல்லாவற்றையும் இழக்கிறான், ஒன்று கூட மிச்சம் இல்லை. இனி துணி கூட நீ பேக் பண்ணக்கூடாது, என்ன கட்டிட்டு இருக்கிறாங்களோ அவ்வளோத்தோட அனுப்பிடுறான். புஷ்கரன் வெளியே தள்ளிடுறான். இப்போ கலிக்கு வந்து அது சனிக்கு ரொம்ப சந்தோஷம், நம்மளுடைய காரியம்லாம் நிறைவேறுது, இவங்கள உண்டில்லன்னு ஆகணும், 2 பேரையும் நல்ல தமயந்தியை ஸ்மாஷ் பண்ணணும், அதான் கலியினுடைய எண்ணம். அந்த மாதிரி விதி. ஆனால் அதில் இவங்க எப்படி ஜெயிக்கிறாங்க? இருவரும் காட்டில் தள்ளப்படுறாங்க. மக்களுக்கெல்லாம் அறிவிப்பு சொல்லியாச்சு, இந்த நலனுக்கும் தமயந்திக்கும் யாராவது உணவோ உடையோ தங்க இருப்பிடமோ கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மரண தண்டனை. இப்போ எந்த மக்களும் ஆசை கூட கூடாது. அந்த மாதிரி அவன் எல்லாத்தையும் கட்டுப்பாட்டு கொண்டாந்துட்டான் புஷ்கரன். அப்போ இவங்க வந்து மக்களையும் வந்து இப்போ தெரியாமல் உதவி பண்ணுறதுக்கு மக்கள் வருவாங்க, ஆனால் அவர்களை தொல்லைப்படுத்தக்கூடாதுன்னு பேசாமல் காட்டுக்கு போயிடுறாங்க. காட்டுக்கு போய் என்ன சாப்பிடுவாங்க? இப்போ இன்ன வரைக்கும் இந்த க்ஷணம் வரைக்கும் மன்னனாக இருந்துட்டு அடுத்த க்ஷணம் வந்து என்னை தூக்கி காட்டில் வீசி அடிக்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது, என்ன செய்யறது? நாமளாக வந்து அவ்வளோதான், ஒரு சாதாரண மனிதனா நலன் அதெல்லாம் பற்றி கவலைப்படலை, தமயந்தியும் கவலைப்படலை. நீ எவ்வளவு கஷ்டப்படுறியோ, ஒரு சீதாதேவி எப்படி ராமர் கூட காட்டுக்கு போனாலும் அப்படியே நானும் வருகிறேன், என்ன கஷ்டமாக இருந்தாலும் அனுபவிக்கிறேன். நேற்று ராஜா, இன்னைக்கு பிச்சைக்காரன். பிச்சைக்காரன் கூட கிடையாது, பிச்சைக்காரனுக்கு பிச்சை போடுவாங்க. இவங்களுக்கு அதுவும் தடை. இப்போ இவங்க வேற ஏதாவது தேசத்துக்கு போய் பிழைக்கணும், காட்டுக்கு போயிடுறாங்க. காட்டில் வந்து கஷ்டம், என்னென்னா தேடி பார்க்குறாங்க, எதாவது சாப்பிட்லான்ட்டு ஒரு பறவையை பிடிக்கலான்னு பார்க்குறான். அப்படி அந்த பறவையை பிடிக்கும் போது தன் ஆடையை எடுத்து அந்த பறவையின் மீது போடுறான் பாருங்க. அந்த பறவையும் வந்து சனியனுடைய கையாள், அந்த துணியோடு பறந்து போயிடுது. அவனுக்கு துணி கூட இல்லாமல் இருக்க வேண்டும்னு விதி நலனுக்கு. நேற்று வரைக்கும் ராஜா, இன்னைக்கு துணி கூட இல்லை. தமயந்தி உடனே ஒன்று சொல்கிறா, என்னுடைய புடவை ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால இதை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருவரும் ஒரே ஆடை. பிரபுபாதர் எழுதுறாரு, மனைவி என்பவள் கணவனுக்கு கற்ற துணி கூட இல்லைனாலும் அவனோட வாழ்ந்து ஜெயிக்கணும். அது வந்து கற்புடைய பெண். இன்னைக்கு ஒரு பைசா இல்லைனாலும் நீ என் கணவன், நான் உன்னோட வாழ்வேன் அப்படின்னு நினைக்கிறா பாருங்க, அவள் உயர்ந்து நிற்பாள். அப்போ ஆனால் நலன் வந்து அடிக்கடி சொல்கிறான், நீ வந்து இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது, நீ உங்கள் அப்பா வீட்டுக்கு போயிடு. அப்பா ஒத்துக்க மாட்டேன்றா. நான் அப்பா வீட்டுக்கு நான் போக மாட்டேன், உங்களோட தானே நான் வாழ வந்தேன், நீங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் உங்களோட கஷ்டப்படுவேனே தவிர அங்கே போய் நான் சுகபோக வாழ்க்கை வாழ மாட்டேன். ஏன்னா அந்த எல்லா காலகட்டத்திலையும் ஒரு மருமகன் மாமனார் வீட்டில் இருக்கிறதா வந்து வரலாறு கிடையாது. சும்மா பார்க்கறதுக்கு போகிறாங்க, ஆனால் அங்கேயே அவரை நம்பி வாழறதெல்லாம் கிடையாது இல்லையா? அப்பா பாருங்க, வரதட்சணைன்றதே இல்லை. அங்கே மாமனாரை நம்பி வாழ்க்கைன்றது ஒரு ஆண்மகனுக்கு கிடையாது. அதை அவன் விரும்பலை. நானே உழைத்து தான் சம்பாதிப்பேன், புருஷ லட்சணம் உத்தியோகம், நான் உழைச்சி உன்னை காப்பாற்றுவேன், அதுதான் ஒரு ஆண்மகனுக்குரிய கடமை. பெண்ணுக்குரிய கடமை உங்களுடைய சுக துக்கங்களில், இன்ப துன்பங்களில் நீங்கள் என்ன கொண்டாடுறீங்களோ அதை வச்சு நான் வாழ்வேன்றது பெண்ணுடைய கடமை.
முடியவே முடியாதுன்னு சொல்றா. அந்த இரவை அவர்கள் பட்னியாக கடக்கிறார்கள். அப்படி பட்னியா இருக்கும்போது அவன் யோசிக்கிறான். நலன் யோசிக்கிறான். என்னால இவ ஏன் கஷ்டப்படணும்? சனி பிடிச்சிருக்கிறது எனக்கு, இவளுக்கு இல்லை. அதனால இவளை தப்பிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஒரு பழைய கத்தி இருக்கும். அந்த கத்தி எடுத்து அந்த துணியை, 2 பேரும் ஒன்றாவே இருக்கிறாங்க, ஒரே துணியை சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த துணியை அப்படியே கீழ்ச்சிட்றான். கீழ்ச்சிட்டு அவன் அந்த அரை துணியோட போயிடுறான். இருட்டு நேரம். திடீர்னு எழுந்துக்கிறா. உடனே அவன் இப்படி காணாமல் போன அடுத்த நிமிஷம் எழுந்துக்கிறா. அந்த தமயந்தி கத்தி அழறா. அக்னி மூலம் சாட்சியா சொல்லி என்ன எந்த நேரமும் கைவிட மாட்டேன்னு சொல்லிட்டு நடுக்காட்டில் விட்டுட்டு போயிட்டீங்களே, இது எந்த நியாயம்? ஏன் நீங்க கைவிட்டீங்கன்னு சொல்லி அழறா, கதறா. அப்படியே புலம்பி கொண்டே இருக்கிறாள். பொழுது விடியுது. விடியும் போது பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பாம்பு வந்து அவளை கட்டி, மலைப்பாம்பு தெரியும் இல்லையா, இறுக்கி சாகடிக்கும். அப்போ உதவிக்கு அழைக்கும் போது ஒரு வேடுவன் வந்து அந்த மலைப்பாம்பை கொன்று அவளை காப்பாற்றுகிறான். அப்போ நன்றி அப்படின்னு சொல்லிட்டு தன் வழியை போலான்னு பார்க்கும்போது இவளுடைய அழகை பார்த்து அவன் வேடுவன் மயங்கி விடுகிறான். இப்படி ஒரு அழகா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவளை கைப்பற்ற வரும்போது அவ வந்து சொல்றா, என்ன தொடாத அப்படின்னு. ஆனா அவன் அதெல்லாம் கேட்குற மாதிரி, வேடுவன் போய் கேட்பானா இதெல்லாம்? அதெல்லாம் இப்போ தாழ்ந்த இனத்தவன், அவனுக்கு இதெல்லாம் புரிய கூட, தர்மம்லாம் புரியவில்லை. ஒரே பார்வை தான். இங்குதான் அவ இவ்வளோ நாள் வாழ்ந்தா பாருங்க அந்த சக்தி. இப்போ நம்ம பெண்கள்லாம் கேட்டால் கராத்தே கற்றுக்குவோம். கராத்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. 10 பேர் வந்தானுங்கன்னா கராத்தேலாம் ஒன்றும் பண்ண முடியாது. யாரும் ஒன்றும் இல்லை. கராத்தே வீரனா நீ இருந்தாலும், இப்போ ஒரு பெண் வந்து நான் கராத்தே கற்றுன்னு நடுநிசியில் வெளியே போகிறேன் அப்படின்னும் போது வேற வழியை கையாளுறாங்க. அவங்க ஒன்றும் பண்ண மாட்டாங்க. ஒரு கர்ச்சிப்பில் மயக்க மருந்து வச்சு மூக்கில் வச்சாங்கன்னா விஷயம் முடிஞ்சிடும். இந்த ராட்சசர்களுக்கு, அசுரர்கள் போன்ற மனமுடையவர்களுக்கு, கெட்டவர்களுக்கு எல்லாமே இருக்குது. பெண்களுக்கு ஒரு முக்கியமான ஆயுதம் வேண்டும் என்பது இந்த ஆன்மீக சக்தி தான். தமயந்திக்கு இருந்தது ஆன்மீக சக்தி. தேவர்களையே கட்டுக்கு கொண்டாந்தவள். அதனால ஒரு வேடனை அப்படி பார்த்தா எரிஞ்சிட்டான். அவ்வளோதான், பஸ்பமாக எரிஞ்சு கீழே விழறான். எந்த அளவுக்கு அவள் சக்தி வாய்ந்தவள்ன்றதே புரியுது. அவளை வந்து அவளுடைய அனுமதியின்றி தொட முடியாது. அந்த அளவுக்கு அவள் கற்புக்கரசியாக இருந்தாள். போராடி அந்த நேரம் வந்து அவ்வளோ சக்தி வாய்ந்தவளாக இருந்தாலும் பயப்படுறா. கணவனை விட்டு பிரிஞ்சிட்டோமேன்னு கதறுகிறாள், அழுகிறாள். அப்பதான் வந்து 3 ரிஷிகள் காட்சி தராங்க. பிருகுமுனிவர், அத்ரி ரிஷி, வசிஷ்டர் 3 பேருமே வந்து, அம்மா நீ கவலைப்படாத, இது ஒரு ஒரு டெம்பரவரி, உனக்கு வந்து இது ஒரு தற்காலிகமான ஒரு சோதனை நடக்குது, நீ ஜெயிச்சிருவ, நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிடுறாங்க. அவ்வளோதான், நீ கஷ்டப்பட்டு தான் ஆகணும், அது சொல்லிட்டாங்க. இந்த காலகட்டத்தை நீ கடந்து தான் ஆகணும். நமக்கெல்லாம் இது ஒரு பாடம். நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் வரும்போது இதை நான் கடந்து தான் ஆகணும். ஆனால் தெய்வம் என்னுடன் துணை இருக்கிறது. இதே தான், இதை தான் பக்தர்களும் நமக்கு சொல்றாங்க. எப்போதும் அந்தர்யாமி பரமாத்மா நம்முடைய இதயத்தில் இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதனால அவருடைய உதவி கொண்டு இந்த பௌதீக துன்பத்தை நாம் கடக்க வேண்டும். அவ்வளோதான், சமாளிக்க வேண்டும். அவ சமாளிக்கிறா. சரி, இப்போ முனிவர்கள்லாம் ஆசீர்வாதம் கொடுத்துட்டாங்க, நான் ஜெயிப்பேன்னு ஒரு கூட்டம் போகுது. வியாபார கூட்டம் எங்கேயோ போகுது, ஊராக போகிற கூட்டம். வியாபாரிகள், பெரிய பெரிய வியாபாரிகள். அந்த கூட்டத்தோடு அவள் போகிறா. அங்கே கூடாரம் அமைச்சு எங்கேயோ தாங்குறாங்க. இவளும் வந்து அங்கே அதுக்குள்ளே இவளுடைய நிலை குலைஞ்சி போயிடுச்சு. ஒரு வாடிய மலர் போல் இருக்கிறாள். அவளுடைய அழகு போச்சு. அவள் மேலே தூசு படிஞ்சிருக்கிறது, ஆடைகள் கிழிந்திருக்கிறது. ஒரு வாடிய மலர் போல் அவள் வந்து தெரியுது இவ ஏதோ சக்தி வாய்ந்த பெண்ணுன்ட்டு. ஆனால் அவளுக்கு எதுவுமே இல்லை. அவள் ஒரு மிகப்பெரிய மகாராணின்றதே தெரியாத மாதிரி வாழறா. அப்போ அந்த கூட்டத்தில் வந்து அந்த கூட்ட தலைவன் வந்து ஏற்றுக்கிறான். ஆனாலும் ஒரு சந்தேகமும் மனசில் இருந்தது. அந்த இரவு அந்த கூடாரம் போட்டு தங்கிய இரவு வந்து காட்டு யானைகள் வந்து அந்த கூடாரங்கள்லாம் நாசம் பண்ணுது. இப்போ மக்கள்லாம் பிச்சு உதறின்னு ஓடுறாங்க, பல்வேறு திசைகளில் ஓடுறாங்க. அப்போ வந்து சில பேரெல்லாம் பேசுகிறாங்க, இந்த கூட்டத்துக்கு புதுசாக வந்தா பாரு ஒரு பெண், அவள் தான் வந்து அமங்கலமானவள் போல் இருக்கு, அதனால தான் இது நடக்குதுன்னு இந்த மாதிரி மக்கள் பேசுறது உண்டு தானே. எல்லா காலகட்டத்திலையும் மக்கள் வந்து முடிச்சு போட்டு போட்டு எதையோட முடிச்சு போட்டுருவாங்க. இதை கேட்டவொன்னே இவளுக்கு தெரிஞ்சு போச்சு, இவர்கள் ஏதாவது பழி வாங்கலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறா,
அந்த கூடாரத்திலேருந்து தப்பிச்சு ஓடுறா. சில பிராமணர்கள் வந்து சேத்தி நாடு ஏதோ ஒரு நாடு, அந்த நாட்டை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்கள். இவளும் அந்த நாட்டுக்கே போகலாம், அவங்க கூட போய் அந்த ஒரு நாட்டுக்கு போனோம்னா ஏதாவது பழைக்கிறதுக்கு வழி கிடைக்கும்னு சொல்லிட்டு அந்த நாட்டுக்கு அவள் போகிறாள். அங்கே போனோடனே அந்த வீதிகள், நகரம் இல்லையா, அது ஒரு நகரம், அந்த நகரத்தில் அவ அப்படியே திரிஞ்சு போயிட்டே இருக்கிறா. அப்போ சின்ன பசங்கள்லாம் யார் இது புது ஆள் வந்தா பார்ப்பாங்க இல்லையா, அது மாதிரி பார்த்து கொண்டு இருக்கும்போது அரண்மனையின் இதிலிருந்து மாடத்திலிருந்து மகாராணி பார்க்குறாங்க, அந்த நாட்டு மகாராணி பார்க்குறாங்க. பார்க்கும்போது பசங்கள்லாம் அந்த இவ்வளவு அழகாக இருக்கிறாள். ஏன்னா இப்போ மகாராணிகள்லாம் கொஞ்சம் அறிவு உபயோகப்படுத்துவாங்க. இது பார்த்தா பிச்சைக்காரி மாதிரி தெரியுறா, ஆனால் இவ்வளோ பேரழகாக இருக்கிறாளே, இவன் வந்து பிச்சைக்காரியாக இருக்க முடியாது. உடனே சி- வேலையாட்டை அனுப்பி, வேலைக்காரனை அனுப்பி அவளை அழைத்து வர சொல்கிறா. அப்போ உடனே மகாராணியார் கூப்பிட்றாங்கன்னும் போது போய் தான் ஆகணும், போகிறா அவ. நீ யாருமானும் போது அவள் சொல்ல மாட்டேன்றா தமயந்தி. அப்போ சொல்கிறா, எங்களுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் என் கணவர் என்னை பிரிஞ்சிட்டாரு. நான் கணவருடன் சேரும் வரை நான் வச்சுக்கிறேம்மா அப்படின்னு மகாராணியே சொல்கிறாங்க. எனக்கு உன் வயதில் ஒரு பெண் இருக்கிறாள், அவள் பேர் சுனந்தா, அவளுக்கு வந்து நீ தோழியாட்டம் இரு அப்படின் போது அப்போ சொல்கிறா தமயந்தி, நான் உன் மகளுக்கு என்ன வேணா பண்ணுவேன், ஆனால் வேறொரு ஆடவனுக்கு நான் வேலைக்காரியாக இருக்க மாட்டேன். அது மகாராஜா ராவா கூட இருக்கட்டும், உன் பெண்ணோட நான் இருப்பேன். ஆனால் பெண்களை தவிர்த்து வேற எந்த ஆண்களோடும் நான் எந்த ஒரு பேச்சுவார்த்தையோ எந்த ஒரு விவகாரமோ பண்ண மாட்டேன். அதுக்கு ஒத்துக்கிறீங்கன்னா நான் இருந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே அவள் இருக்க ஆரம்பிக்கிறா. அந்த பெண்ணோட அவள் வந்து நல்லாவே பொண்ணு மாதிரி பார்த்துக்கிறாங்க. அவங்க அவங்க யாருன்னு பார்த்தா தமயந்தியினுடைய சித்தி தான். ஆனால் தெரியல, தமயந்தி பிறந்தப்போ வந்து அவங்க எங்கே இருந்தாங்க, இவங்க எங்கேயோ இருந்தாங்க, அதனால தெரியாது. இவ பேரை வேற சொல்லலை, நான் யாருன்னே சொல்லலையே, தமயந்தி தான் யார் என்பதை சொல்லலை. சொல்லியிருந்தா உடனே கண்டுபிடிச்சிருப்பாங்க. இருந்தாலும் பெண் போல நன்றாக பார்த்து கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் தான் அங்கே தமயந்தியினுடைய தந்தை பீமன் நாடெங்கிலும் பிராமணர்களை அனுப்புகிறார். என் மகளை கண்டுபிடிக்க வேண்டும், என் மருமகனை கண்டுபிடிக்க வேண்டும்னு சொல்லி. அப்படி அனுப்பும்போது தமயந்தியினுடைய தமையன் சகோதரனுடைய நண்பன் ஒரு பிராமணன், அவன் சுதேவன் சொல்லிட்டு அவன் வருவான். இங்கே வந்த உடனே தமயந்தியை பார்த்துட்றான். பார்த்த உடனே தமயந்தி அழ ஆரம்பிக்கிறார். அப்போ இதை வந்து மகாராணியாரும் சுனந்தாவும் பார்த்து என்னம்மான்னு கேட்கும்போது அப்போ தான் தெரியுது, நீ தமயந்தியா, ஐயோ என்னுடைய மகள் தான் நீ, என்னுடைய அக்காவனுடைய மகள் தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு அன்போட நல்லா தான் கவனிச்சிருந்தாங்க, ஒன்றும் குறையெல்லாம் வைக்கல. அப்போ நான் என்னுடைய தந்தை வீட்டுக்கே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பல்லக்கில் அவங்கள தேரில் பத்திரமாக அனுப்பி வைக்கிறாங்க. இப்போ தந்தையிடம் வந்த பிறகு தந்தை கண்டிப்பாக முயற்சி செய்வார், நலன் எங்கே இருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு. நலன் வந்து நலனுடைய கதை என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நலன் வந்து தமயந்தியை பிரிய விருப்பம் இல்லை. ஆனால் பிரிஞ்சா அவள் எப்படியும் அவங்க அப்பா கிட்ட போயிட்டு நல்லா இருக்கட்டும், நான் கஷ்டங்களை நான் மட்டுமே அனுபவிக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல கணவனுடைய ஒரு உதாரணம்னு சொல்லலாம். அவளுடைய தந்தை ஒரு மிகப்பெரிய மன்னனாக இருக்கும்போது தந்தை வீட்டில் இருந்துக்கிட்டுமே அப்படின்னு நினைக்கிறாரு பாருங்க. நலனுடைய எண்ணங்களில் கூட வந்து குறையே இல்லை, அவனை வந்து குறை சொல்லவே முடியாது. எப்படியும் அவன் போய் சேர்ந்துருவா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து அவனுக்கு இருந்ததுனால பிரியறான். அப்படி பிரியும்போது ஒரு காட்டில் வந்து ஒரு தீ இருக்குது, தீ வருது. அந்த தீயிலேருந்து ஒரு சத்தம் வருது, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. அப்போ தைரியமாக அந்த தீயில குதிக்கிறான். நலன் குதிச்சப்போ ஒரு பெரிய பாம்பு அது சொல்லுது, என்னை கொண்டு போய் வெளியே விடுன்னு. அவ்வளோ பெரிய பாம்பை எப்படி தூக்குறதுன்னும் போது அந்த பாம்பு சின்ன பாம்பாயிடுது. அப்போ தன் கைகளில் ஏந்தி அந்த பாம்பை வெளியே கொண்டாந்த உடனே அந்த பாம்பை அவனை கொட்டிடுது. அந்த பாம்பு பேர் கார்கோடகன். கொட்டின உடனே உயிர் போல நலனுக்கு அது ஒரு விஷயமாக தான் கொட்டுது. கொட்டிட்டு உடனே நலன் மிகவும் கருப்பாக குள்ளமாயிடுறான். அவனுடைய உருவத்தை பார்த்து நலனுக்கே பிடிக்கல, நான் இப்படி ஆயிட்டேன்னு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கார்கோடகன் சொல்கிறான், உன்னுடைய நன்மைக்காக நான் அதை சொல்கிறேன், உன்னுடைய உடம்பில் வந்து இப்போ சனி இருக்கிறான். அந்த சனி என்னுடைய விஷத்தினால விரைவில் வெளியே போய் ஆகணும். இந்த விஷம் உன்னை ஒன்றும் பண்ணாது, உனக்கு அகோர உருவத்தை கொடுத்துச்சே தவிர உன்னை ஒன்றும் பண்ணாது. அந்த மாதிரி ஒரு விஷத்தை நான் கொடுத்துருக்கேன், இது உனக்கு நல்லது. நீ போயிட்டு ஒரு அயோத்தின்னு ஒரு நாடு, அந்த நாட்டில் வந்து ஒரு மன்னன் இருக்கிறான், ரித்துபர்ணன். அந்த மன்னன் வந்து
சூதாட்டத்தில் ரொம்ப கை தேர்ந்தவன். நீ அவனுக்கு வந்து இந்த உன்னுடைய குதிரை ம், ஓட்டுற அந்த திறமையை அவனுக்கு சொல்லி கொடுத்து அவன்கிட்ட இருந்து சூதாட்டத்தை நீ கற்றுக்கொண்டு நீ திரும்பி போய் உன்னுடைய தம்பியை நீ வெல்வாயாக. அதுக்கு தான் நான் இந்த ஏற்பாடை பண்ணேன். அது வரைக்கும் நீ உன்னுடைய அடையாளத்தை காட்டாமல் இருப்பதுக்கு தான் உன்னுடைய உருவத்தை மாற்றின. ஒரு மாய உடையை கொடுக்குறாரு. கொடுத்து இதை போட்டு என்னை நினைவுபடுத்தினா நீ வந்து நலனாக மாறிவிடுவாய். அது வரைக்கும் இது உனக்கு நல்லது. ஏன்னா இன்னொரு நாட்டில் போயிட்டு ஒரு மன்னனே இன்னொரு நாட்டில் போய் குதிரை ஓட்டியாக இருக்க முடியாது இல்லையா? ஒரு சாதாரண வேலையை ஒரு மன்னன் செய்ய முடியாது. அதற்காக இந்த உன்னுடைய அடையாளத்தை மறைப்பதற்காக இந்த ஏற்பாடு நான் பண்ணேன், என்னை தப்பாக நினச்சிக்காதன்னு சொல்லிட்டு கார்கோடகன் மறைந்து விடுகிறான். இப்போ நலன் அந்த அயோத்தி நாட்டு மன்னன் ரித்துபர்ணர்கிட்ட போய் சேர்றான். நான் வந்து நலனுடைய குதிரை ஓட்டி குதிரை லாயத்தில் இருந்தேன், எனக்கு குதிரைகளை பற்றி நல்ல ஞானம் இருக்கிறது, உங்களை எங்கன்னா கூட்டிகிட்டு போனோன்னா நான் கூட்டிகிட்டு போவேன் அப்படிலாம் சொல்லி அங்கே வேலைக்கு சேர்ந்துடுறான். அவ்வளோதான். இங்கு பீமன் தமயந்தி எல்லாம் பேசுகிறாங்க, என்னுடைய கணவனை கண்டிப்பாக தேட வேண்டும்னு சொல்லிட்டு. அப்போ வந்து எல்லா திசைகளிலும் பிராமணர்களை அனுப்புகிறாங்க. தமயந்தி மிகவும் அறிவம் வாய்ந்தவள். ஒரு மெசேஜை கொடுக்குறா, நீ எப்படிப்பட்ட கணவன், என்னை வந்து ஒரு நடுநிசையில் தாலி கட்டின மனைவியை ஒரு 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 இடத்துல ஒரு காட்டில் விட்டுட்டு போயிட்டியே, இது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு தண்டோரா போட வைக்கிறா ஊர் ஊராக போயிட்டு. அப்போ எல்லா இடத்துலையும் இதையே பேசுகிறாங்க. போய் பிராமணர்கள் இதே சொல்லி கொடுத்த மாதிரி பேசுகிறாங்க. யாரும் அதையும் கண்டுக்கல, யாருக்கும் புரியலையே, அதுக்கு என்ன பதில் சொல்லுவாங்க, யாருக்கும் புரியல. ஆனால் இங்கே வந்து அயோத்தியாவில் ரித்துபர்ண மகாராஜர் சபையில் வந்து இது மாதிரி அந்த பிராமணன் சொல்லிட்டு பேசாமல் இருக்கிறான். யாரும் எதுவும் பதில் சொல்ல. அவன் திரும்பி போகும்போது இங்கே நலன் வந்து வேற அவன் பேர் நலன் பேர் மாற்றிக்கிறான். அவன் அங்கே வந்து என்ன பண்ணுறான், அவன் சொல்கிறான், கற்புடைய பெண்கள் எல்லா சோதனையும் தாங்கி நடக்க வேண்டும், கணவனுடைய நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு ஒரு மெசேஜை கொடுக்குறான். ஆனால் அவன் அந்த பிராமணன் அவனை பார்க்குறான், இவ்வளோ அவன் நலன் மாதிரி இல்லையே. நலன் எல்லாருக்கும் தெரியுமே, நலன் மாதிரி இல்லை. இவன் ஒரு அசிங்கமாக கருப்பாக கொள்ளமாக இருக்கிறான். இவன் ஏன் இதை பேசுகிறான், குதிரை லாயத்தில் வேலை செய்கிறான், இதை பேசுகிறான் அப்படின்ட்டு அவனுக்கு புரியல. அதை கொண்டு வந்து சொன்ன செய்தி அப்படியே சொல்லும்போது தமயந்திக்கு புரிஞ்சு போகுது, இப்போ நலன் இருப்பது வந்து அயோத்தியில் தான். அப்போ வந்து கண்டிப்பாக அவன் வந்து ஏதோ மாறு வேஷத்தில் இருக்கிறான். ஏன்னா இந்த செய்தியை ஒருத்தன் தான் திரும்பி அவனுக்கு பதில் கொடுத்துருக்குறான். அதனால ஒரு ஐடியா பண்ணுறான், உடனடியாக நலனை இங்கே வர வைக்கணும்னா ஒரே ஐடியா தான். ஏன்னா நலனால் மட்டும்தான் இந்த தூரத்தை, இப்போ தமயந்தி இருக்கிறது நிஷாட தேசம், நலன் இருக்கிறது அயோத்தியா, இந்த தூரம் வந்து கடப்பதற்கு கிட்டத்தட்ட 10 நாள் ஆகும். ஒரே நாளில் வந்து நலனால் கடக்க முடியும். அந்த மாதிரி குதிரைகளை கண்டறியும் சக்தி இருந்தது. அப்படி பறக்கக்கூடிய குதிரைகளை நலனால் கண்டுபிடிக்க முடியும். அதனால் ஒரு சோதனை வச்சா, ஒரு பிராமணனை கூப்பிட்டுட்டு, நீ போய் ரித்துபர்ண மன்னர்கிட்ட தமயந்திக்கு 2வது திருமணத்துக்கான சுயம்வரம் நடக்குது நாளைக்குன்னு சொல்லிடு. இது வந்து பெரியவங்களுடைய பர்மிஷன் கேட்டு தான் அவள் செய்கிறா. இது ஏன்னா உடனடியாக நலனை கொண்டு வரத்துக்கான ஒரு வித்தை. அதனால் அந்த பிராமணன் வந்து அதே சூதேவன் தான். சூதேவன் போய் அந்த மன்னர்கிட்ட மட்டும், ஏன்னா இது இப்போ சுயம்வரம்ட்டு பகிரங்க படத்தில் அந்த காலகட்டத்தில் பெண்களுக்கு 2ஆம் திருமணம் கிடையாது. ஆனால் அப்போ கூட எல்லாருக்குமே தமயந்தி மேலே ஒரு கண்ணு தான். அப்போ ரித்துபர்ணன் நினைக்கிறா, சரி ஏதோ பார்க்கலாம், முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வார்ஷ்ணேயா நலன் பேர், அப்போ இந்த குள்ளமாக கருப்பாக இருக்கிறானே வார்ஷ்ணேயனை கூப்பிட்றான். நீ தான் குதிரையேற்றத்தில் கை தேர்ந்தவனாச்சே, ஒரே நாளில் நம்ம வந்து நிஷாட தேசத்துக்கு போனோம், ஏன்னா தமயந்திக்கு வந்து 2ஆம் சுயம்வரம் நடக்க போகுது. நலனுக்கு தாங்க முடியாத ஒரு ஒரு கவலை, இப்படி நடக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனாலும் சரி இதெல்லாம் காட்ட முடியாது, உணர்ச்சிகளை காட்ட முடியாது, சரி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த குதிரைகளை கண்டுபிடிக்கும் போது கூட ரித்துபர்ண மன்னனுக்கு வந்து சந்தேகம் வருது, சொத்த மாடுங்களை, சொத்த
குதிரைகளை கொண்டாந்து இப்படி பக்கையாட்டம் இருக்கு, ஒன்றும் இல்லை, கையில் ஸ்ட்ரென்த் இல்லை, கால் ஸ்ட்ரென்த் இல்லை, இந்த குதிரையை கண்டுபிடிக்கிற இது போகுமா அப்படின்ட்டு அவனுக்கு ஒரு இது. என்னுடைய அனுபவத்தில் இந்த குதிரைகள் போகும், இல்லைன்னா நீங்கள் என்ன தண்டிக்கலாம் மன்னரே அப்படின்னு சொல்கிறான் தைரியமா. ஏன்னா அந்த காற்றுல பறக்கணும்ல அந்த குதிரைகள். அவனுக்கு தெரியும் எந்த குதிரை பறக்கும், எந்த குதிரை பறக்காது. சில குதிரைகள் வெளி தோற்றத்தை வச்சு இல்லை, அவர்களை அந்த சோதிக்கும் திறமை வந்து நலனுக்கு ரொம்ப அதிகமாக இருந்தது. அதனால அவன் வந்து அந்த குதிரைகளை கையாளுறான். அடிப்பா ஒரு நிமிஷத்துல பல யோஜனைகள் பறக்குதான் பாருங்க. இதுல நடுவுல நிறைய ரித்திபர்ண மன்னனும் நலனும் நிறைய பேசுறாங்க, நிறைய விஷயங்களை பரிமாறிக்கொள்கிறார்கள். நிறைய ஒரு ஒரு மரத்தினுடைய இலைகளை வந்து நலனோ அல்லது ரித்திபர்ண மன்னனோ என்றான். அந்த அளவுக்கு அவங்க அந்த கால்குலேஷன், மேத்தமெட்டிக்கல் எபிலிட்டி இருந்தது, இந்த கணக்கு அறிவியல்லாம் இருந்தது. அந்த மாதிரி நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக சில விஷயங்கள்லாம் நடக்குது. அதெல்லாம் நான் போகலை, ஏன்னா நம்ம இப்போ நேராக நிஷாட தேசத்திற்கு போகிறதுக்கு போயிடலாம். அங்கே போனோடனே அங்கே போய் இவங்க எல்லாம் தேர்லாம் இறக்கிட்டு போகிறாங்க. அங்கே ஒரு சுயம்பரத்துக்கான எந்த அறிகுறியுமே இல்லை. அப்போ யாரோ நமக்கு தப்பான விஷயத்த சொல்லியிருக்கிறாங்கன்னு ரித்திபர்ண மன்னனுக்கு புரிஞ்சிடுது. அதனால் சும்மா உங்களை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தமயந்தியினுடைய அப்பா பீமனை பார்த்துட்டு ரித்திபர்ணன் சொல்கிறான், சும்மா பார்க்க வந்துட்டுன்ட்டு உடனே போகிறேன்னு சொல்கிறீங்களா, இருங்க இங்கே தங்குங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து தங்குவதற்கு நல்ல வசதிகள்லாம் கொடுக்குறாங்க. அதே போல் என்னுடைய குதிரைக்காரனையும் நீங்கள் தேரோட்டியும் தங்க வைக்கணும்னு இங்கே அவங்களுக்கு அவர் தான் முக்கியம். வார்ஷ்ணேயன் தான் முக்கியம். அந்த வார்ஷ்ணேயனை தங்க வைக்கிறாங்க. அப்பத்துலேருந்தே அந்த குதிரைகள் வர சத்தத்தை கேட்டு என் கணவன் வந்துட்டான்னு தெரிஞ்சுக்கிறார். தமயந்தியினுடைய கருப்பு தர்ம பத்தினி நிலை, ஒரு மனைவிக்கு கணவனுடைய ஒவ்வொரு அசைவும் தெரியும். அவன் எப்படி மூச்சு விடுவான், எப்படி பேசுவான், எப்படி சிரிப்பான், எப்படி சாப்பிடுவான், எதை விரும்புவான், எதை விரும்ப மாட்டான், எது பிடிக்கும் எது பிடிக்காது, அவன் எப்படி நடப்பான், எப்படி பேசுவான், எல்லாமே தெரியும். தூரந்த இதுதான் நலன்னு கண்டுபிடிச்சிட்டா. உருவம் மாறி போய் இருந்தாலும் பேச்சை வச்சு கண்டுபிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அடுத்தது குதிரையை வந்து இறக்குறான் பாருங்க, எப்படி அந்த குதிரையை லாயத்தில் கட்டுறான். அந்த குதிரைகளினுடைய சத்தத்தை வச்சு இது நலன்னான்னு கண்டுபிடிச்சிடறா. உடனே தோழிகள் அனுப்புறா, குழந்தைங்களை கூட்டின்னு போயிடுங்க அப்படின்னு. குழந்தைகளை பார்த்த உடனே நலனால உணர்ச்சிகளை அடக்கவே முடியல, வாரி அணைத்து கொண்டு அழறான். அதை தோழி பார்த்துடுறா, ஏன்பா நீ இந்த குழந்தைகளை கட்டி அணைத்து அழைகிற, இது ராஜா வீட்டு குழந்தைகள். அப்போ அவன் சொல்கிறான், இல்லை எனக்கும் இந்த மாதிரி குழந்தைகள் இருந்துச்சு, அதை பார்த்தவொன்னே எனக்கு அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லி சமாளித்து வெளியே வந்துடுறான். அப்பவும் ஒத்துக்கலை நான் நலன்னு. அப்போ அந்த தோழி வந்து சொல்கிறா இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. அப்பவும் அவளுக்கு வந்து தமயந்திக்கு அடுத்த ஊர்ஜிதமானது இது நலன் தான் சொல்லிட்டு. இருந்தாலும் அப்படி சொல்ல முடியாது. நலன் வந்து உடனே அங்கே வந்து தனக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல வந்து நலன் சமைக்கிறான். அப்போ தோழிகளாகியே நான் அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க, என்ன சமைக்கிறீங்க கொடுங்கன்னு சொல்லிட்டு, இல்லை நான் எனக்கு மட்டும் சமைச்சேன், இல்லை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை கொஞ்சம் வாங்கி எட்டுன்னு வந்து தமயந்திக்கு கொடுக்குறாங்க. அப்போ தமயந்தி சொல்கிறா, இது என்னுடைய கணவன் தான், இதில் ஒரு துளியும் சந்தேகமே கிடையாது. ஆனால் அவளுக்கு சமையலும் தெரியும், என் கணவன் எப்படி என்ன போடுவார் எதை போடுவார். ஆனால் அந்த நலனுடைய சாப்பாடு அவ்வளோ தேவாமிரதமாக இருந்திருக்கு. அதான் நலபாகம்னு சொல்கிறது. அந்த அளவுக்கு அவள் இப்போ சாப்பிட்ட உடனே இது என் கணவனை தவிர உலகத்தில் யாரும் இப்படி சமைக்க முடியாது, உடனே அழித்து வாருங்கள் அப்படின்னு சொல்கிறா. அப்போவும் நலன் வந்து உணர்ச்சியே வசப்படலை, ஏதோ ஒரு காரணத்தினால பேசாமையே இருக்கிறான். தமயந்தியை எந்த நிலையில் அவன் விட்டுட்டு போனானோ அந்த மாதிரி வேஷம் போட்டுக்கிறா. தமயந்தி போட்டுட்டு வர சொல்கிறா. வர சொன்ன உடனே தமயந்தி நலனை பார்க்குறான். ஆனால் இது நலன் இல்லை இல்லாத மாதிரி இருக்கு, ஏன்னா குள்ளமாக இருக்கிறான், கருப்பாக இருக்கிறான், யாரோ மாதிரி இருக்கிறான். அப்போ கூட இவளுக்கு தெரியும் இது என் கணவன் தான், ஏதோ ஒரு உருமாற்றம் ஏற்பட்டிருக்கிறதுன்னு அழ ஆரம்பிக்கிறான். என்னை இந்த மாதிரி நிலைமையில தானே விட்டுட்டு போனீங்க, ஏன் என்னை கைவிட்டீங்க அப்படின்னு சொல்லும்போது நலன் சொல்கிறான், நீ வந்து பாதுகாப்பாக உன்னுடைய தந்தையோட குடும்பத்தில் இருப்பேன்றதுக்காக தான் நான் விட்டுட்டு போனேன், அதற்காக நீ இன்னொரு திருமணம் செய்து கொள்ளலாமான்னு போது அவள் சொல்கிறா, நான் கனவுலையும் நலனை விட்டு வேற ஒருத்தனை நான் கனவுல கூட நினைக்க மாட்டேன், உங்களை விரைவாக இங்கே வர வைக்கிறதுக்கு தான் நான் அதை அந்த ஒரு பொய்யை சொல்ல வேண்டியதாக போச்சே, ஒரே ஒரு தேசத்தில் மட்டும்தான் இதை நாங்கள் சொன்னோம், அந்த பிராமணன் வந்து இந்த மாதிரி ரித்துபர்ணன் கிட்ட சொன்னோம் அப்படின்னும் போது வானத்தில் இருக்கிற தேவர்கள் வாயு தேவன் சாக்ஷாத் வந்து ஆமாம்
தமயந்தி ஒரு நாளும் கற்பை மீறாதவள், ஒரு நாளும் மனசுல கூட தப்பு நினைக்காதவள், உன்னை விட்டு வேற ஒருத்தனை நினைக்காதவள் தமயந்தி அப்படின்னு சொல்லிட்டு தேவர்கள் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நலன் சமாதானம் ஆடுறான். ஆயிட்டு என்ன பண்ணுறான், அந்த கார்கோடகன் கொடுத்த உடையை போடும்போது அவன் நலனாக மாறுகிறான். அப்போ வந்து குழந்தைகள்லாம் வந்துடுறாங்க. குடும்பமே இணைகிறது. அதை வந்து ராணி பார்க்குறாங்க. பீமன், தமயந்தியுடைய அம்மா பார்க்குறாங்க. பீமனுக்கு சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு ஐடியா பண்ணி, சுயம்பரம்னு ஒரு ஐடியா பண்ணி ரித்து பண்ண மன்னரை இங்கே வர வச்சோம் அப்படின்லாம் சொன்னதுக்கப்புறம் எல்லாரும் சமாதானம் அடைகிறார்கள். ரித்துபர்ணனுக்கும் தெரிஞ்சு போச்சு, இவ்வளோ நாள் நம்மக்கிட்ட குதிரைகளை காப்பவனாக இருந்தது வந்து நல மகாராஜர் மன்னிப்பு கேட்குறான். கேட்டவுடனே அப்புறம் அவன் சொல்கிறான், நான் உங்களுக்கு வந்து, நீங்கள் எனக்கு குதிரைகளை கண்டறியும் கலையை சொல்லி கொடுங்க, நான் உங்களுக்கு வந்து சூதாடும் கலையை சொல்லித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு சூதாடும் கலையை நன்கு சொல்லித்தரார். எப்படி அதை வந்து வெற்றி பெறுறது என்றதெல்லாம் சொல்லி, அதுக்கப்புறம் மீண்டும் நலன் போய் புஷ்கரனை கேட்குறான், வா சூதாடலான்னு. அப்போ அந்த சூதாட்டத்தில் வந்து நலன் ஜெயிக்கிறான். புஷ்கரன் ஜெயிச்சதுக்கு காரணம் என்னன்னா, கலி வந்து அந்த ஆயக்கட்டில் உட்காந்துடுறான். ஆனால் இப்போ வந்து கலி வந்து கார்கோடகனுடைய விஷத்தினால கண்டிப்பாக நலனை விட்டு வெளியே போக வேண்டியதாக போச்சு. இப்போ கலி வந்து சனி சனி வந்து நலனை விட்டு வெளியே போயிடுறான். அதனால் நலனுக்கு வந்து முதல்ல கிடைச்ச எல்லா சக்திகளும், எல்லா வீரமும், எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைச்சி புஷ்கரனை தோற்கடிக்கிறான். புஷ்கரனை தோற்கடித்த உடனே ஒரு மன்னன் ஆன பிறகு என்ன என்ன செய்வாங்க? பொதுவாக மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? உடனே மரண தண்டனை கொடுப்பாங்க. ஆனால் தர்மவான்கள் ஒரு ஜீவன் தவறு பண்ணுறதுக்கு காரணம் என்ன? அவங்க தமோகுணத்தாலும் ரஜோகுணத்தினாலும் ஆட்படுறதுனால தான் தவறு பண்ணுறாங்க. இல்லைன்னா ஜீவன்கள் தவறு பண்ண வாய்ப்பில்லை. அது மன்னிக்கிறான். இது பாருங்க, இதுதான் நலனுடைய மிக உயர்ந்த குணம். அவன் என் கூட பிறந்தவன், சமயத்தினால தப்பு பண்ணிட்டான், பேராசைனால தப்பு பண்ணிட்டான், தவறு செய்தான். தவறுதல் மனித இயல்பு. மன்னிக்கிறார். உனக்கு வந்து ஒரு ராஜ்யத்தை கொடுக்கிறேன், அந்த ராஜ்யத்தை வச்சு நீ வாழு அப்படின்னு சொல்லி அனுப்பி, அதுக்கப்புறம் நல தமயந்தி அறம் அறம்படி வாழ்ந்தார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது. அவங்களுடைய கஷ்டங்களை வந்து இருவரும், நலனுக்கு தமயந்தி குறைச்சல் இல்லை, தமயந்திக்கு நலனும் குறைச்சல் இல்லை. இருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த சோதனைகளில் ஜெயிச்சாங்க பாருங்க. அதுதான் வந்து ரொம்ப போற்றுதலுக்குரியது. இந்த காலத்து மக்களுக்கெல்லாம் வந்து கணவன் மனைவி எப்படி வாழணும்னு கூட தெரியல. எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளணும், எப்படி விட்டு கொடுக்கணும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ என் சுகம்தான் நடுவில் நிற்கணும் அப்படி இருக்குது. ஆனால் ஆன்மீக வாழ்க்கையில் தத்துவங்கள், கொள்கைகள், கடவுள் அதை மையமாக இருக்கணும். நம்முடைய கடமைகள் மையமாக இருக்கணும். கிருஷ்ணரை மையமாக கொண்டு வாழ்ந்தோம்னா பிரச்சனைகள் வராது. அவரவர் கடமைகளை செய்து வாழ்ந்தும் போது பிரச்சனை வராது என்பதை சொல்லி நான் முடிக்கிறேன். பக்தர்களுக்கு வந்து பொதுவான சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் கேட்கலாம், இல்லைன்னா வகுப்பை முடிச்சிடலாம். ஹரே கிருஷ்ணா. இது மிகப்பெரிய கதை. நான் வந்து நிறைய இடத்துல வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா வந்து நமக்கு தேவை நலனுடைய நற்குணங்கள், தமயந்தியினுடைய நற்குணங்கள், பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்ற சில கொள்கைகள் தான். அதனால் நான் இதை விவரமாக போயிருந்தால் 3 கிளாஸ் ஓடி இருக்கும். விவரமாக பல விஷயங்களை நான் வந்து சொல்லலை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ரொம்ப அற்புதமா இருந்துச்சு மாதாஜி. நான் சின்ன வயசுல எங்க பாட்டி சொல்லி கேட்டிருக்கேன். ராமாயணம் சொல்லுவாங்க, மகாபாரதத்துல இருந்து சொல்லுவாங்க. அப்படி சொல்லும் போது நல தமயந்தி கதை சொல்லியிருக்காங்க. இந்த இதெல்லாம் தெரியாது. அதாவது நிஷாட தேசம் அந்த இது அதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த சாராம்சம் அத சொல்லுவாங்க, ரொம்ப பிடிக்கும். இப்ப நீங்க சொல்லும் போது இன்னும் அற்புதமா இருந்துச்சு. இது எதுவும் புரியாததுனால குடும்பத்துக்குள்ள நிறைய சண்டை வருது மாதாஜி. ஒரு சகோதரனே நீ வந்து கோர்ட் மூலமா நீ வந்து வாங்கிக்கோ, நான் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அந்த மாதிரி ஒரு அதெல்லாம் நினைக்கும் போது இவங்களுக்கு இந்த விஷயமே தெரியாம ஒரு விட்டு கொடுக்கிற ஒரு அறம் பேசணும். அறம் இல்ல. சகோதரியை வந்து, அதுவும் கணவனை இழந்த சகோதரி யார் கட்டுப்பாட்டுல வரணும்னா சகோதரன் கட்டுப்பாட்டுல வரணும். இந்த நியாயமே தெரியல. இந்த பெரியவங்க எல்லாம் சொல்லி கொடுத்து வளர்க்கணும்.
ஒரு 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 ஆண் குழந்தை ஒரு பெண் குழந்தை இருந்தா இந்த பெண் குழந்தையை எங்களுக்கு அப்புறம் காப்பாத்துறது ஒரு சகோதரனுடைய கடமைன்றது சகோதரனுக்கு சொல்லணும். அதை நான் எடுத்து அந்த சொல்லி காலத்துல எல்லாம் புரிஞ்சு பெண்களுக்கு சொத்து ஏன் கொடுக்கலன்னா அந்த சகோதரன் அந்த சகோதரியினுடைய முழு பொறுப்பை எடுக்கணும், அதுக்காக கொடுக்கல சொத்து. அதான் இப்ப மக்கள் வந்து துஷ்பிரயோகம் பண்றாங்க. ஆனா அவங்க முழு பொறுப்பும் எடுக்க மாட்டாங்க, சொத்தும் கொடுக்க மாட்டாங்க. சகோதரனுடைய கடமை, என் மனைவியை நான் எப்படி பார்த்துக்கிறனோ அதே மாதிரி சகோதரியை பார்த்து கொள்ள வேண்டும். அது தெரியுமா? இதையெல்லாம் அதெல்லாம் இருக்கு பாகவதத்துல மாதாஜி. கொடுத்திருக்க மாதாஜி. ஆனா எடுத்து சொன்னா புரிஞ்சுக்கிறது இல்ல, தெரியறது இல்ல. அதுக்குரிய மாதாஜி உம் இதெல்லாம் கர்ம வினையில சிக்க வைக்கும். நீங்க ஒன்றும் நீங்க பக்தர், நிறைய செய்யணும் உங்களுக்கு. கர்ம வினையில சிக்க வைக்கும் அவங்கள. வேணாம் நீங்க எதுவும் சொல்லாதீங்க, ஏன்னா சகோதரர். அதுதான் அதனால அதான் இப்ப நான் அவங்க எதுவும் கஷ்டப்பட்டா அது திருப்பி நம்மளுக்கு தான் வரும். அதனால உம் ஒண்ணுமே சொல்லாம மன்னித்து விடுங்கள். மாதாஜி அந்த மனநிலையில தான் இருக்க, பகவான் இருக்காரு அப்படிங்கிற ஒரு நம்மளை வந்து எப்படியாவது கஞ்சி கூழ் ஊத்திடுவார் மாதாஜி. நாம வந்து ஒரு எளிமையான வாழ்க்கையாவது பகவான் ஒவ்வொரு பக்தருக்கும் கொடுப்பார். அதனால அஹ், பார்த்து கொள்ளலாம். விட்டுருங்க. நல்லா இருந்துச்சு மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. முடிஞ்சதுன்னா விட்டுடுங்க, போவாதீங்க. ஏன்னா குடும்பத்தினரிடம் ஆனா நீ வச்சுக்கிறியா வச்சுக்கோ, சைன் போட சொல்றியா போட்டுடுறேன் போ அப்படின்னு சொல்லி சைன் போட்டு வந்துருங்க வெளியே. ஏன்னா அந்த கோர்ட்டு உம் கேஸ் எல்லாம் அப்புறமா நாளைக்கு நம்ம முகத்தை அவரும் அவர் முகத்தை நாமும் பார்க்கணும். சில பேர் உம் பார்க்கறதே இல்லைங்க, சொத்து தான் முக்கியம் நீ முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. நான் பார்த்துருக்கிறேன். சகோதரர் உம் சகோதரிகள், சகோதரன் சகோதரன்கள் அப்படி கடைசி வரைக்கும் அதே முறுக்குல நிக்கிறாங்க, ஒன்றும் கொண்டு போக போறதில்ல. ஆனால் நீங்கள் ஒரு அறிவுபூர்வமான முடிவு எடுங்கள். ஹரே நான் இதை கிருஷ்ணா தான் எடுக்கணும்னு மாதாஜி. சொல்லலை நான். நீங்க உம் கொஞ்சம் ஓகே யோசனை மாதாஜி. பண்ணிட்டு முடிவு எடுங்க. சரிங்க மைஸ்வரி மாதாஜி. மாதாஜி. தேங்க்ஸ். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணங்க மாதவி. நானும் எங்க பாட்டி கிட்ட இந்த கதை கேட்டிருக்கேன் மாஜி. அப்ப வந்து இந்த நலன் தமயந்தி வந்து முதல்ல இந்த வெண்டுவங்க கூட்டம்னோ வேடுவங்க கூட்டம்னு ஒரு கூட்டம் இருக்குங்களா மாதாஜி காட்டுக்குள்ள. அவங்க வந்து கணவன் மனைவியா வாழ்ந்து ஒற்றுமை ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருந்தாங்களாம். அப்போ ஒரு முனிவர் அங்க வந்து அவங்க கிட்ட இருக்கும்போது அவங்களுக்கு நல்ல சேவை செஞ்சாங்களாமாங்க மாதாஜி. அப்ப அந்த முனிவர் தான் ஆசீர்வாதம் பண்ணாராமா, நீங்க எத்தனை பிறவி எடுத்தாலும் ஒற்றுமையா நல்ல முறையில் வாழ்வீங்கன்னு. அவருதான் இந்த கார்கோடரா மறுபிறவியிலே வந்து உதவி செய்யறாராமாங்க மாதாஜி. ஹரே ஓகே. கிருஷ்ணா ஆஹா, மாதாஜி. மேபி இருக்கலாம். சரிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் மாதாஜி கொஸ்டின் வந்து என்னன்னா மாதாஜி, இது வந்து அந்த காலம் நீங்க சொல்லிட்டீங்க, அந்த காலத்துல இந்த அளவுக்கு எல்லாம் ரெண்டு பேருமே போட்டி போட்டுட்டு தர்மவானாவும் நல்லவங்களாவும் பாசமாவும் நேர்மையாவும் இருந்தாங்க மாதாஜி. இப்ப எல்லாமே மாறிடுச்சுங்க. ஆனா நம்மள இந்த சம்பிரதாயத்துக்குள்ள எல்லாம் வந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால ஓரளவுக்கு நம்ம கட்டுப்பாடுகளோடு இருக்கிறோம். இன்னி வர்ற நம்ம குழந்தைங்களுக்கு பசங்க பிள்ளைகளுக்கு நம்ம எந்த அளவுக்கு அந்த ஒற்றுமையான தாம்பத்தியத்தை சொல்லி கொடுக்கலாங்க மாதாஜி? சாதாரணமா மீன்ஸ் பேச ஆரம்பிச்சிருங்க. மீன்ஸ் மனு சமிதை இப்படி சொல்லுது, இப்ப நான் சொன்னதே ம் நீங்க கூட திருப்பி சொல்லலாம். இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க, அப்படி இருக்கிறது தான் ம் ம் மனுஷன். ம் அதாவது மனிதனுக்கு தான் கட்டுப்பாட்டு விதிகள், மிருகங்களுக்கு கிடையாது. கண்ணா, ம் மனைவி கொஞ்சம் ம் கோவக்காரியா இருந்தாலும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இதை வந்து ம் ஆங்கிலத்துல ப்ரீ மேரைட்டல் கவுன்சிலிங்னு சொல்றாங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி கவுன்சிலிங் சொல்றாங்க. அந்த மாதிரி அப்பப்போ ம் அப்பப்போ கண்ணா ராஜான்னு சொல்லி உங்க குழந்தைகளுக்கு வந்து சொல்லி கொடுத்துன்னே இருக்கணும். பாரு எவ்வளோ நல்லா இருந்திருக்கிறாங்க. ம் ஒரு ஒரு நல்ல கணவனுடைய கடமை என்னன்னா மனைவியை கண் கலங்காம பார்த்துக்கணும். அது ஒரு ம் திறமை. அந்த மனைவிக்கு வந்து பிரச்சனைகள் வேற விஷயங்கள்ல வரலாம், நோயால வரலாம், மற்றதால வரலாம், கணவனால வரக்கூடாது. அந்த மாதிரி உங்களுடைய மகன்களுக்கு நீங்க அறிவுறுத்தலாம். இந்த சரிங்க காலகட்டத்தில் வந்து மாதாஜி. சொல்லணும், ஏன்னா யாரும் சொல்றது கிடையாது. உட்கார வச்சு அதுதாங்க பேசுறதே கிடையாது. இப்போ அதுதாங்க பேசுறதே நம்ம கிடையாது. வாழ்க்கை முடிஞ்சு அவங்க வாழ்க்கைய வர்ற காலம் வந்தாச்சுங்க. இனி நம்ம அந்த பொறுப்போட பண்ணி விட்டுட்டா தானே எனக்கு மாதாஜி தெரிஞ்ச நல்லா ஒரு இருக்கும் மாமி அவங்க. இருக்காங்க. அந்த மாமி வந்து அவங்க பசங்களுக்கு எப்போதும் அந்த அந்த பசங்க என்ன நினைக்கிறானுங்கன்னு தெரியாது எனக்கு. ஆனா இவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க, நல்ல விஷயங்களை சொல்லிட்டே இருக்கணும். நல்லவனா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, நேர்மையா ம் இருக்கணும், இதெல்லாம் செய்யணும், தான தர்மம் செய்யணும், நல்ல விஷயங்களை இடைவிடாம பகவானுடைய நாமத்தை சொல்லணும், எல்லா நல்ல விஷயங்களும் சொல்லிட்டே இருப்பாங்க. அது வந்து போர் அடிக்காம இனிமையா அழகா சொல்லணும். சொல்லணும், அது ஒரு சரி திறமை. அது சரி நைஸா அப்பப்போ பாயிண்ட்டை ஒரு அறுக்காம, சில நேரத்தில் குழந்தைகள் இப்படி வந்து உட்காந்து 1 மணி நேரம்லாம் கிளாஸ்லாம் கேட்காது. அப்பப்போ ஒரு ஆமாங்க. ஒரு பாயிண்ட்டை, அப்பப்போ ஒரு ஒரு பாயிண்ட்டை விடணும், தைரியமா விடணும். சரிங்க
இந்த சரிங்க. காலத்துலயும் நல்லவங்க இருக்கிறாங்க, நல்ல ஆண்கள் நல்ல பெண்கள் ம், இருக்கிறாங்க, நல்ல ம், தம்பதியினர் ம், இருக்கிறாங்க. ம், அதுக்கு ம். தான் ஒரு உதாரணம். இப்போ சமீபத்துல ஒரு மாதாஜி பிரபுபாதருடைய சிஷ்யர் போனாங்கன்னு சொல்லிட்டு சொன்ன ஞாபகம் இருக்கா? அந்த அந்திமி கிருமி கூட போனோம் அப்படின்ட்டு. பக்தர்களுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அந்த ஆஸ்ட்ராலஜி கிளாஸ் எடுத்தேன் பாருங்க, அன்னைக்கு தான் எனக்கு தெரியும். ஆமாங்க. ஆமாங்க மாதாஜி சொல்லியிருந்தீங்க மாதாஜி. அந்த அந்த மாதாஜியும் அவருடைய கணவரும் 60 வருஷம் வாழ்ந்திருக்காங்க ஹரிபோல். ஜோடியா. ஆனா சரி. வெளிநாட்டவர்கள் அப்படின்னா அவங்க வந்து ஈவன் பிரபுபாதர் சிஷ்யர்களை நிறைய பேர் விவாகரத்து பண்ணியிருக்காங்க. ஆனா இவங்க வந்து 20 வயசுல திருமணம் செய்திருக்கலாம், இல்லை தெரில, அது கீழே பண்ணாங்களா என்னன்னு தெரில. அந்த திருமண ஃபோட்டோ காட்டுறாங்க, அவ்வளோ அழகாக இருக்கிறாங்க ரெண்டு பேரும். அந்த இளவரசன் இளவரசி மாதிரி இருக்கிறாங்க. அப்படியே பக்தராகி அப்படியே இத்தனை வருஷம் 60 வருஷம் வாழ்ந்துருக்குறாங்க. அந்த அம்மா சரி. போகும்போது கூட அப்படி தக தக தகன்னு இருக்குது. மகாராணி மாதிரி தான், நல்ல ட்ரெஸ் பண்ணி அழகா. அது ஒரு திருப்தியான சரி. ஒரு இறுதி சடங்கா இருந்தது மாதாஜி. ஸோ இவங்கெல்லாம் போற்றுதலுக்குரியவங்க தான். குழந்தைங்கள பெற்றாங்க, ம். குழந்தைங்கள நல்லா வளர்த்தாங்க. கடைசியில் வந்தாங்க மாயாப்பூர்லேருந்து அந்த அம்மா சுமங்கலியா போறா. நான் அதனாலேயே வேகமாக போய் அந்த அம்மானுடைய தேகத்துக்கெல்லாம் பண்ணி அலங்காரம் பண்ணி சரி. பொட்டு வச்சு குங்குமம் வச்சு வளையல் போட்டு மெட்டி போட்டு பூ வச்சு புடவை கட்டி அனுப்பணும். ஹரே அம்மா நீ கிருஷ்ணா. வந்து இப்போ போற்றுதல் குறிப்ப வெளிநாட்டுக்காரியா இருந்தா என்ன, கடைபிடி கற்புக்கரசியா வாழ்ந்துருக்கிறாளே ஒரே புருஷனோட, அவ்வளோ எப்போ தக தக தகன்னு இருப்பா. வயசான இந்தியாவில இருந்து இந்த மாதிரி வாழ்ந்ததை விட அவங்க வெளிநாட்டுக்காரங்க இந்த மாதிரி வாழ்ந்தது பெருசு. அது இல்ல, யாரு கடைபிடிச்சாலும் போற்ற ம். வேண்டும். அப்பவே இல்ல. நினைச்சிட்டேன் இவங்களை நாம் போற்ற வேண்டும். 60 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. நல்ல குரு அவர் வந்து, கிரகஸ்த குரு. அந்த அம்மா குரு மாதா. அவங்க ஒன்றும் குருலாம் ஆகல, கூடவே இருப்பாங்க, நல்லதை சொல்லுவாங்க. வெற்றி, Yes. வாழ்க்கை வெற்றி. அதான், அப்படியே அதான். அவங்க அந்த இது வந்து எரியும் போது, அவங்களுடைய உடல் எரியும் போது வானத்துல பூ மாதிரி தூவுது. மழை பெய்யல, மழை கொட்டு கொட்டு கொட்டுன்னு கொட்டல, அப்படியே அந்த பூ ம். போடுற மாதிரி தூவுதுங்க. அது நல்லவங்களுக்கு அப்படி சரிங்க. நடக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அப்படியே ஆமாங்க. தெளிக்கிற மாதிரி வந்தது. நாங்கெல்லாம் போய் கங்கையில சரி. குளிச்சுட்டு வந்துட்டோம். ஹரே அந்த கிருஷ்ணா. மாதிரி சரி. சிறப்பாக இருந்தது நல தமயந்தி. இங்க கலிகாலத்து நல தமயந்திகள் அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். சரி. ஆ, சரிங்க. மாஜி அது ஹரே இப்பவுமே பேசினாலும் இந்த விஷயத்த நான் சொல்றது வந்து விளையாட்டா சொன்னாலும் கூடங்க மாஜி, ஆம்பளைங்க கிட்ட யார்கிட்ட போயுமே பத்தினிய பேர் யாராவது சொல்லு அப்படின்னா உடனே கண்ணகி சீதை தான் சொல்லுவாங்க. தன் அம்மாவையோ தங்கச்சியோ மனைவி பேரோ சொல்றதே ஒரு இல்ல சினிமால வந்துச்சு அப்படின்னு இது. சொல்றாங்க. ஆமாங்க. அது ஆமா. இன்னுமே அந்த எண்ணம் அவங்களுக்குள்ள வரல அப்படிங்கிறது ரொம்ப சங்கடமான விஷயமா இருக்கு மாதாஜி. இல்லையே அப்புறம் இல்லையே இல்லையே ம் இப்ப இப்ப என்னுடைய கணவரெல்லாம் பேசும்போது அவங்க அம்மாவை நல்ல பாராட்டுவார், ஆ, ஆ. நல்ல பாராட்டுவார். எங்க அம்மா சில சரி. குழந்தைகள் வந்து அவங்க அம்மா கற்புக்கரசின்னு தெரியுமே, எனக்கே தெரியும். ம். நாமளே பேசுறோம் இல்ல, இப்ப இவங்கள பேசுறோம், சில நேரங்கள்ல பேச மாட்டாங்க, பல நேரங்கள்ல பேசுறவங்க இருக்கிறாங்க மாதாஜி. இவங்க சரி. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்துல வந்து ஒரு ஒரு பெண், என் வயசு தான் அந்த பெண்ணுக்கு. அவங்க அம்மா வந்து நிறைய இப்படி அப்படி நிறைய தவறா நடந்து கொண்டவர்கள் தான். ஆனா பெண் அப்படி கிடையாது. பெண் அப்படி நெருப்பு, ஒரு ஆடவனுடையும் பேச மாட்டா. அவ கற்புக்கரசியா வாழ்ந்தா, எனக்கு தெரியுது இல்ல. அப்புறம் நான் அவளை பாராட்டுவேன், நீ வந்து சரி. நல்ல பெண், நல்ல கற்புக்கரசி சொல்லுவேன் நான். அந்த மாதிரி சில பேர் ஆ. சொல்றது கிடையாது, ஆனா தெரியும். நிறைய பேரை நம்ம பார்க்கும்போது நம்ம பாராட்டுறோம்ல. கணவன் வந்து பொறுக்கியா இருப்பான், மனைவி பார்த்தீங்கன்னா அப்படியே பதிவிரதா தெய்வங்க. இப்போ கணவனுக்கு கொடுக்காம ஒரு பொருளை கொடுக்காம சாப்பிட மாட்டாங்க. ஒரு மாத்தாச்சி இருக்காங்க, முடிச்சு போட்டு சரி. வந்து இவ்வளோ துளசியை கொடுத்தா கூட அதை எடுத்துன்னு வந்து கணவனுக்கு கொடுப்பாங்க. அப்படியே அவ்வளோ சரி. பர்ஃபெக்டா இருக்கிறாங்க. இருக்கிறாங்க இருக்கிறாங்க இருக்கிறாங்க. பாராட்டுறோம் நம்ம. அதாங்க மாதாஜி. அதாங்க மாதாஜி. ஆனா அந்த வாய் திறந்து குழந்தைங்களுக்கு பாராட்ட தெரியாது. மாட்டாங்க மாதாஜி. இல்ல ஹரே இருக்கும், கிருஷ்ணா. தன் தாய் வந்து ஆ. எவ்வளவு பண்றான்றது தெரியும், பின்னாடி பேசுவாங்க. சில நேரத்துல சில பேருக்கு அது இந்த மாதிரி புகழ தெரியாது, தெரியும். அது அதாங்க. சரிங்க மாதாஜி. மாதாஜி ஹரே ஒரே கிருஷ்ணா. ஒண்ணுங்க மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மாதாஜி. சரி கேளுங்க மாதாஜி, கேளுங்க மாதாஜி, நீங்க பேசுங்க. இல்ல நாங்க இது வரைக்கும் கேட்டது வந்து இந்த திருநள்ளாறு அப்படின்னு சொல்லி ஒரு ஊர்ல போய் அங்க நலன் வந்து அந்த இடத்துல குளிச்சுட்டு வந்த மாதிரி அத சனி சனி தோஷம் போன மாதிரியா? அப்படி அப்படி வந்து பழைய உருவு வரா மாதிரி நாங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நம்பிட்டு இருந்தோம் மாதாஜி. நீங்க வேற மாதிரி சொன்னீங்களா, அது இதுக்கும் அதுக்கும் என்ன
கனெக்ஷன் மாதாஜி? ஹரே கிருஷ்ணா. எனக்கு தெரியல மாதாஜி. ஏன்னா நான் படிச்சது வந்து மகாபாரதம், இஸ்கான் மகாபாரதம். ஓ, அது ஒரு வெள்ளைக்காரர் தான் மகாபாரதத்துல இப்படி வருது. ஓகே ஓகே, ஹரே கிருஷ்ணா. இஸ்கான் ஓகே. பக்தர் தான் ஒருத்தர் எழுதினார். அவங்கெல்லாம் ஆத்தென்டிக்காக தான் எழுதுவாங்க. மகாபாரதம் வந்து ஆமா. இன்னும் நம்ம இஸ்கான்ல இருந்து மொழிபெயர்க்கப்படல. இல்ல, இப்ப பாருங்க, நாங்க எங்களுக்குலாம் வந்து 7.5 நாட்டு சனி வந்தா நாங்க போய் இந்த திருநள்ளாறுல தான் போய் குளிச்சுட்டு அப்படி எல்லாம் பண்ணுவோம். ஹரே கிருஷ்ணா. குளம் இருக்குங்க மாதாஜி, அந்த குளத்துல போய் குளிச்சோம்னா அந்த ஆ, சனி அந்த இது ட்ரெஸ் நம்முடைய எல்லாம் வந்து ஜோசியர் போட்டுட்டு அன்னைக்கு நீங்க பாத்தீங்கல்ல ஜோசியக்காரர், அவர் சொல்றாரு சனி பிடிச்சப்ப சனி கோயிலுக்கு போனா இன்னும் அதிகமா தாக்கம் இருக்குமா. நம்ம ஓ, வந்து அது வந்து தப்பான பழக்கம்னு சொல்லிடுறாரு. நீங்க திருநள்ளாறு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இன்னும் சோதனைகள் அதிகமா இருக்குமா. ஆனால் சனி பிடிச்சா சனிக்கிட்ட போகவே கூடாதாம். இது ஒரு அவர் சொல்லுவார், எனக்கு தெரியாது. ஏன்னா நம்ம லக்னத்தை தான் பலப்படுத்தணும். நமக்குரிய லக்னம் எதுவோ அந்த, இப்போ குரு லக்னம், சுக்கிர லக்னம் அப்படின்னா அந்த லக்னத்துக்குரிய அந்த கோயிலுக்கு போய் நவதிருப்பதியில் அதுக்குரிய கோயிலெலாம் இருக்குது. அங்கே போய் அங்கே அந்த பகவானை வேண்டி நம்ம பலப்படுத்திக்கணும். எப்படியும் சனின்னா அடி தான், சனி தசைன்னு அடி தான். அந்த அடியை வாங்கிறதுக்கு எனக்கு சக்தியை கொடுங்கன்னு போகணுமே தவிர இது எப்படி வருதுன்னு தெரியல. எப்படி ஏன் இந்த சொல்கிறாங்கன்ட்டு இதெல்லாம் கான்ட்ரவர்சி நம்ம ஆராய்ச்சி பண்ணணும், நமக்கு தெரியல. நலன் வந்து திருநள்ளார் போனதெல்லாம் மகாபாரதத்தில் இல்லை. மகாபாரதத்தில் வந்து கார்கோடகன் தான் வந்து சனியை வெளியே தள்ளுறான். ஹரே கிருஷ்ணா. ஓகே மாதாஜி மாதாஜி. அப்போ அதேதான் மாதாஜி, நீங்க நம்மளோட சொன்ன மாதிரி அந்த சம்பிரதாயப்படி நம்ம குருதேவர் பகவான் வந்து காப்பாத்துறாரு. அடுத்த பிறவில அந்த குருதேவர் அவங்கள காப்பாத்துறாரு. அப்படி இருக்கலாம், தெரியல. நல்ல நேரம் வரும்போது சரி. இப்ப பாருங்களேன், மனிதன்னா நல்லதும் பண்ணியிருப்பான், கெட்டதும் பண்ணியிருப்பான். கெட்டது பண்ணதுக்கு உரிய தண்டனையை அனுபவிக்கிற நேரம் தான் அந்த 7.5 நாட்டு சனி. புரியுதுங்களா? அப்போ அதில் வந்து இன்னும் தர்மத்தை கடைபிடிக்கும் போது அதனுடைய தாக்கம் குறையும். அப்புறம் நமக்கு உதவிகள் கிடைக்கும். சரி. சாரதா பாவினி மாதாஜி மாதாஜி, அதான் மாதாஜி, கேளுங்க மாதாஜி. சாரதா பாவினி. ஹரே கிருஷ்ண மாதாஜி, ஆ, இப்போ என்னோட பேத்தி லீவ் விடும் ஆனுவல் லீவ்ல ஸ்னேக் அண்ட் லேடர்னு சொல்லிட்டு அந்த விளையாட்டு. 4 கட்டம் இருக்கும் மாதாஜி. இந்த ஆ, பக்கம் ஆப்போசிட் சைடுல ஸ்னேக் இருக்கும், மேல இருந்து ஆ. கீழே. அது விளையாடலாமா மாதாஜி வீட்டுல? அதெல்லாம் விளையாடலாம் மாதாஜி. அது அந்த சரி. சூதாட்டம்ன்றது தான் பண்ணுறது இல்லை. சூதாட்டம்ன்றது வந்து காசு வச்சு விளையாடுறது. காசு வச்சு விளையாடுறது தான் கூடாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அடிக்ஷனை ஏற்படுத்திடும். ஓகே அதுதான் ஓகே கூடாது. இதெல்லாம் விளையாட்டு விளையாடலாம், அதுக்கெல்லாம் பயப்படாதீங்க. அது ஓகே. அந்த பரமபதம். லீவ்ல மட்டும் இந்த விளையாடுவோம் விளையாட்டை வந்து மாதாஜி. பரமபதம்னு சொல்லுவாங்க மாதாஜி. மொபைல் பரமபதம். கூட விளையாடுறதுக்கு அது பரவாயில்ல மாதாஜி. ஓகே ஓகே மாதாஜி. அது வேற எனக்கு அது டவுட், விளையாடலாம், அதனால. பரமபதம், அது பரமபதம், அது விளையாடலாம். ஓகே தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ண ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. கேளுங்க மாதாஜி. மாதாஜி, இதுல வந்து பீமன் சொன்னீங்களே, இந்த பஞ்ச பாண்டவர்கள வர அந்த பீமனா பீமன் இல்ல, அந்த இவரு? பீமன் இல்ல. பீமன்னு பேர் நிறைய பேர் இருக்கும்ல மாதாஜி. தமயந்தியினுடைய அப்பா ஓகே ஓகே பீமன்னு நிறைய மாதாஜி. பேர் வச்சிருப்பாங்கல்ல. எனக்கு தெரியாது, அதனால தான் கேட்டேன். அவர் இல்ல. சரி, சரி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. கேளுங்க வந்து மாதாஜி. குழந்தைகள்லாம் வந்து இந்த தாயம் விளையாடுறது, அப்புறம் இந்த என்ன இந்த இந்த பாண்டிங்குழி விளையாடுறது, இதெல்லாம் வீட்டுல விளையாண்டு எனக்கு என்னமோ எரிச்சலா வந்துடுறதுங்க. மத்த இதெல்லாம் விளையாடவே மாதாஜி கூடாது அப்படின்னு வீடியோ கேம் விளையாடுறதுக்கு இதெல்லாம் பெட்டர் மாதாஜி. ஓ, கார்ட்ஸ் சரிங்க மாதாஜி. விளையாடுங்க, கார்ட்ஸ் விளையாடுறதுக்கு இது பரவாயில்ல. கார்ட்ஸ் சீட்டுகள் விளையாடுறது, விளையாடுறது. வீடியோ கேமுக்கு இது பல்லாங்குழிலாம் பெட்டர் தான். ஓ, அதெல்லாம் அந்த சரிங்க மாதாஜி. கையை வந்து நல்ல இது பண்ணும், பசங்களுக்கு மூளை வளர்ச்சி வரும். வீடியோ கேமுக்கு இது ஓகேங்க பெட்டர்னு தான் நான் நினைப்பேன், பல்லாங்குழி இதெல்லாம். ஓகேங்க மாதாஜி. இப்ப அவங்க வீட்டுல ஏதோ மாதாஜி சொல்லியிருப்பாங்க, அந்த இடத்து பல்லாங்குழி கூட வந்து எங்க வீட்டுல வச்சுட்டு போயிட்டாங்க. ஆ, அது அப்புறம் தொடச்சிட்டு எங்க வீட்டுல போயிடும் அப்படின்வாங்க. இப்படி இப்படி தொடக்கிறாங்கல்ல அப்படியே பல்லாங்குழியில. நான் அதெல்லாம் வந்து ஒன்றும் ஆகாது, வெள்ளிக்கிழமையே ஓ, சரிங்க மாதாஜி. அதெல்லாம் சரிங்க ஒன்றும் ஆகாது மாதாஜி. மாதாஜி. அதெல்லாம் ஒரு விளையாட்டு, அவ்வளவுதான். அது கூட ஒரு மாதாஜி. மாதாஜி, அந்த சென்டிமெண்ட்டை வேற விளையாட்டுல சேமிப்பெல்லாம் இருக்கு வச்சிடறாங்க. மாதாஜி. ஆமா, அது பெண்களுக்கு அப்படின்னு சொல்லி அந்த வயசு ஏஜ் அட்டன் பண்ணும்போது அந்த விளையாட்டெல்லாம் கொடுப்பாங்க மாதாஜி. அதுல இப்ப யாரும் சேமிப்பு அதெல்லாம் இருக்கிறதெல்லாம் இருக்கு விளையாடுறதே மாதாஜி. இல்லைங்க. யாருங்க பல்லாங்குழிலாம் இல்ல, விளையாடுறது? எல்லாம் மொபைல் தான். நாமெல்லாம் விளையாண்டோம் மாதாஜி. ஆமா, அதுல எல்லாருக்கும் சொல்லுவாங்க மாதாஜி, அந்த சேமிப்பு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் விஷயங்கள் எல்லாம் சொல்லி கொடுப்பாங்க மாதாஜி. இது ஒவ்வொன்னா போடணும், நிறைய செலவு பண்ணக்கூடாது, கையில நிறைய வந்தாலும் ஒரு ஒரு முத்தா போடணும், அப்புறம் இல்லாதப்ப கம்முன்னு இருக்கணும், அதுக்கப்புறம் அந்த 2 3 சேரும்போது சேர்த்தி சேர்த்தி வச்சு பின்னாடி ஜெயிக்கிறது, அந்த மாதிரி எல்லாம் அது கத்து கொடுப்பாங்க மாதாஜி வாழ்க்கையில. அப்ப அதான் அதுதானங்க மாதாஜி இருந்துச்சு. கரெக்ட். ஹரே ஆனா கிருஷ்ணா. இதெல்லாம் நிறைய உண்மைகள் ஹரே இருந்தது கிருஷ்ண. அதுல. ஒருத்தர் ஆமாங்க. இப்ப பாருங்க, பசங்க ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைய தேவைப்படல, மொபைல்ன்ட்டு அது பாட்டுன்னு உட்காந்து அதுலயே உட்காந்துருக்கு.
ஆமாங்க. பாருங்களேன். அப்பெல்லாம் வந்து ஒரு கூட்டு வாழ்க்கை, அட்ஜஸ்ட் பண்றது, ஜெயிக்கிறது, தோக்குறது. ம். நான் தோத்து ம். போயிட்டேன்னா உட்காந்து அழுதேன்னா எங்க சித்தி சொல்லுவாங்க, தோல்வியும் நல்லதுதாம்மா, தோல்விதான் வெற்றியின் ம். முதல் படி. தோக்கணும், விளையாட்டுல தோக்கறதும் நல்லதுதான். அப்ப வாழ்க்கையில வெற்றி தோல்வி வரும்ன்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து சின்ன வயசுலயே கத்துக்கிறோம். ம். தோக்கவே பிடிக்காது சில பேருக்கு. தோக்கணும். வாழ்க்கையில Yes. நம்ம விரும்புறதெல்லாம் கிடைக்குமா என்ன? கிடைக்காது. கிடைக்காதுங்க. அதுக்கும் ஆமா. நம்ம இந்த விளையாட்டு மூலியமா கத்துக்கிறோம். பல விஷயங்களை வந்து ம். நம்முடைய சமுதாயம் வச்சுது. இப்போ வர்ற சமுதாயம் வந்து இது வந்து சமுதாயத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சமுதாயம் வந்து திட்டமிடுது. இந்த டிவி சீரியல்லாம் சமுதாயத்தை கெடுக்கிறதுக்குன்னே இருக்கு. டிவி சீரியல், சினிமாக்கள் இதெல்லாம் வந்து Yes, ma'am. இதுக்கு திட்டமிட்ட செயல்னு சொல்றாங்க. திட்டமிட்டு நம்ம சமுதாயத்துல இருக்கிற கூட்டு குடும்பம் ஒழிஞ்சு போச்சு, இந்த கணவன் மனைவி ஒற்றுமை போச்சு, கல்யாணத்திலே கை வைக்கிறாங்க. இப்ப திருமணம் இல்லாமல் சேர்ந்து வாழறாங்க ஆணும் பெண்ணும். இப்ப வந்துடுச்சு அதெல்லாம். அதெல்லாம் நிறுத்தணும். நம்ம எல்லாம் பக்தர்கள் வந்து இப்போ ம். சமுதாயத்தையும் திருத்துற ஒரு போராட்டத்துல இறங்கி தான் ஆகணும். ஆனால் திருமணமே ம். இல்லாமல் ஆணும் பெண்ணும் சேர்ந்து வாழறாங்க. அது எவ்வளோ பெரிய சமுதாய சீர்கேட்டை கொண்டு வரும்ன்றதை நம்மளாம் இப்போ தெரியல, வர ஆரம்பிச்சிடுச்சு. நிறைய சமுதாயத்தில் வர ஆரம்பிச்சிடுச்சு. அதெல்லாம் நம்ம வந்து நம்முடைய வரக்கூடிய உறவினர்களுக்கும் சொந்தக்காரங்களுக்கும் அட்லீஸ்ட் நீங்கள் பக்தி எடுக்கலனால ஒரு மனுஷனாவது வாழுங்கன்ற ஒரு விஷயத்தை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். மனிதர்களா ம். வாழுங்க. சரி, நீங்க பக்தர்களா வாழ முடியல, மனிதர்களா வாழுங்க. அப்ப எல்லாம் அதுவே விடுறாங்க. ஆமாங்க ஹரே மாதாஜி. கிருஷ்ணா நடக்குதுங்க மாதாஜி. மாதாஜி. நடக்குது மாதாஜி. ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஒரே ஒரு இது வந்து யுதிஷ்டர் காட்டுல இருக்கும் போது இந்த கதை வந்து நாரதர் சொல்ற மாதிரி தானே மாதாஜி இருக்கு. நாரதர் இல்ல, சோ அவர் அந்த ம். முனிவர் பேர் எனக்கு வாயிலே வர மாட்டேங்குது. பிரிகிஷ்வரரா நான் இருங்க சொல்றேன். அந்த முனிவர் வந்து நல்ல இல்ல மாதாஜி, முனிவர். நான் வந்து அந்த காலகட்டத்தை சொல்றேன். அப்ப அது வந்து துவாபர யுகம் தானே. அப்ப துவாபர அதுக்கு யுகம் தான். முன்னாடி நடந்த அப்ப கதை இது தானே அதுக்கு இது. முன்னாடி அப்ப நடந்திருக்கும். எந்த யுகம்னு அப்ப அது சொல்லல. கண்டிப்பா கலியுகமா இருக்காது இல்ல கண்டிப்பா இல்ல. மாதாஜி. அது அதனால சனிதான் அது. அது பிருகஸ்வர் வந்து முன்னாடி பிருகஸ்வர் அப்படின்னு ஒரு முனிவர். பிருகஸ்தர். ஆமா, காட்டுல பிருகஸ்தர். பிருகஸ்தர். நாரதர் கிடையாது. இல்ல என்னங்க மாதாஜி, மாதாஜி? பேர் என்னங்க மாதாஜி? அப்ப இது வந்து பிருகஸ்பதிங்களா? சத்யா பிரிஹஸ் பிரி பிரிஹஸ் பிரிஹ ம். தஸ்வர் பிருகஸ்தஸ்வர். சரி. அது பிருகதஸ். ஒரு முனிவர்னு வச்சுக்கலாமே. ஒரு முனிவர்கிட்ட கேட்டார். அவர் பொதுவா ஒரு ஒரு முனி இல்ல அவ்வளவுதான். மாதாஜி, ரொம்ப இந்த பிரபலமான காலகட்டத்தை முனிவர் இல்ல, நிறைய ஆ, முனிவர்கள் இருந்திருப்பாங்க, ஆமா. அதுல ஒரு முனிவர். இல்ல இந்த காலகட்டத்தை முதல்ல சொன்னீங்கல்ல, இது கலியுகத்துல நடக்காத மாதிரி, இது வந்து ஒரு சத்திய யுகம் அந்த மாதிரி முன்னாடி யுகத்துல தான் சத்தியுகத்துல நடக்கப்பட்டிருக்குமோ. இருக்கிற மாதிரி தெரியல. ஏன்னா சத்தியுகத்துல பெரும்பாலும் மக்கள்லாம் நல்லவங்களா தான் இருந்திருக்கிறாங்க. திரேதா இல்ல துவாபர யுகம், துவாபர யுகம் அதான். முன்னாடி அதெல்லாம் இருக்கும். அப்படிதான். அதுக்கு விவரங்கள் இருக்கு, தேடணும். ஆனா கலியுகம் மகாபாரதத்தை ரொம்ப இருக்காது. ஆராய்ச்சி பண்ணவங்களுக்குலாம் தெரியும். என்னுடைய குரு சகோதரர் ஒருத்தர் மகாபாரதத்தை ஆராய்ச்சி பண்ணி அதுலயே வகுப்பெல்லாம் எடுத்து ரொம்ப இதுவா தீவிரமா போறாரு. அவ்வளோ தூரம் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையான கருத்துக்கள் மட்டும் முக்கியம். அந்த எந்த காலகட்டத்தில் வந்தது, எப்போ வந்தது, அதெல்லாம் ஆராய்ச்சிலாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் சில பேர். அதை விட நமக்கு முக்கியம் வந்து படிப்பினை. கருத்துக்கள் தான். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும், அதுதான் கரெக்ட் முக்கியம். மாதாஜி. இல்ல நான் நீங்க அது முதல்ல ஆரம்பிக்கும் போது கலியுகமோ அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்தது. அதனால ஹரே இல்ல இல்ல கிருஷ்ணா. இல்ல இந்த இல்ல கலிபுருஷ கலியுகம் கண்டிப்பா ஏதாவது. இல்லைன்னு சொன்னேன். இல்ல இல்ல, ஏன்னா அவங்க தேவர்கள் எல்லாம் இப்ப சந்திச்சுக்கிறாங்கல்ல. தேவர்கள்லாம் இல்ல கலியுகத்துல எங்க இல்ல அந்த தெரியும். கலிபுருஷனை வந்து ஆட்கொள்ற அந்த மாதிரி இருக்க மாதிரி கலிபுருஷன்னு எழுதியிருக்கிறார் அதனால மாதாஜி. சொன்னேன். இல்ல இல்ல, நம்ம மகாபாரதத்தை எழுதின அவர் ஒரு வெளிநாட்டு பக்தர் தான் எழுதியிருக்கிறார். அவர் வந்து ரொம்ப ஃபெமிலியரானவர். அவர் தான் ராமாயணமும் எழுதியிருக்கிறார். அவர் பேர் டக்குன்னு நான் மறந்துட்டேன். அவர் தான் கதைகள்லாம் நல்லா எழுதுறார் புக்கு. இதுல வந்து அவர் கலிபுருஷன்னே எழுதுறார். இதுல தான் எனக்கு அதனால வந்து ஒரு சின்ன கலிபுருஷன் கிடையாது, அது சனி. சனி தான். ஒருவேளை கலிபுருஷனை வந்து சனி கூட ஈக்குவேட் பண்றாரோ என்னவோ. சரி. சனி தான் கலிபுருஷனா வர்றாரோ, இல்ல கலிபுருஷன் தான் சனியோ, அது மாதிரி இருக்கலாம். ஆனா சனி தான் அது. அது கிரகம் தானே. ஒரு காலகட்டத்துல மட்டும் ஒருத்தர் கஷ்டத்தை அனுபவிக்கணும்னா அது சனி தான். கலியுகத்துல எல்லா காலகட்டத்திலயும் எல்லா நேரத்திலயும் நம்மளுக்கு துன்பம் தான். கரெக்ட். வேற ஏதாவது கேள்விகள்?
மாதாஜி ஹரே அது ஒரு கிருஷ்ண கிரகம் மாதாஜி. சொல்றீங்க மாதாஜி. நம்ம வந்து கிருஷ்ணர் மட்டும்தான் பகவான் கிருஷ்ணர்னு சொல்றோம். ஆனா நவகிரகங்களையும் கூட பகவான் தான் சொல்றாங்க மாதாஜி. அது இப்ப அவங்களும் அப்படி பொதுவாவே சொல் அப்படிதான் சொல்றாங்க. இல்ல அது நம்ம ஆ, பகவான்னு சிவபெருமானை கூட சொல்றாங்க, நாரதரையும் சொல்றாங்க. ம். கிருஷ்ணரை வந்து முழு முதற் கடவுள், ஆங்கிலத்துல சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் காட்ன்னு சொல்றாங்க. புரியுதா? சரிங்க இவங்கெல்லாம் சிறு கடவுள், சரிங்க. டெமிகாட்ஸ். ஆ, அப்ப டெமிகாட்ஸ் சில நேரத்துல பகவான் கூட சொல்றாங்க. அதான் பகவான்ற மாதாஜி. முருகர் பட்டம் வீட்டுல சொல்றது இல்லைங்க. முருக பகவான் அப்படி முருகர் வீட்டுல சொல்றது இல்ல. இவங்கள பகவான் தான் நிறைய பேர் வந்து ராகு பகவான், கேது பகவான் அப்படி வந்து அந்த இந்த சனி சனி பகவான். பகவான் இருக்கு இருக்கு அது வந்து தேவர்கள் தான், சனி தேவன்னு தான் சொல்லணும். ம், முழு முதற் ம். கடவுள்னும் போது தான் அது கிருஷ்ணர். இவங்க எல்லாம் சிறு சரிங்க தேவர்கள். சிறு சரி தேவர்களை விட சரிங்க. கொஞ்சம் பவர் கம்மி தான் இவங்கெல்லாம், ஒரு படி கிட்டது கீழே தான். அதுதாங்க அதுதான். சரிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதா. சொல்லுங்க, கேளுங்கம்மா சிவானி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ம் மாதாஜி நண்பர். ம் பிரணாம். ஹரே கிருஷ்ணா. இருங்க, அவங்க அது சிவானி பேசிட்டோம். சிவானி பேசட்டும். ஹரே கிருஷ்ணா சொல்லுங்க. மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. மாதாஜி இப்ப வந்து இந்த லிவிங் டுகெதர் அந்த மாதிரி எல்லாம் வாழ்றாங்க அப்படின்னு சொல்றீங்களா மாதாஜி? இப்ப நம்மளோட இருக்கிறவங்க, ஆபீஸ்ல வேலை பாக்குறவங்க இந்த மாதிரி லவ் பண்றாங்க, லாங் ட்ரிப் இந்த மாதிரி அன்டைத்துல போயிட்டே வராங்க. இதெல்லாம் வந்து நம்ம சொன்னாலும் நம்ம சொல்லலைனாலும் ஒரு மாதிரி இருக்கு, சொல்லவும் முடியல மாதாஜி. இதெல்லாம் நம்ம எப்படி ஹேண்டில் பண்றது மாதாஜி? அவங்கள்ட்ட சொன்னா ஒரு மாதிரி ஃபீல் ஆகுற மாதிரி இருக்கு, அவங்க எப்படி புரியுது, எனக்கு எடுத்துக்கிறாங்க, புரியுது. நீங்க வந்து நம்ம இது தப்பா தப்புன்னு எப்படி தைரியமா சொல்றது அப்படின்னும் போது ஆமா. சான்ஸ் பார்த்துக்கினே இருக்கணும். ஒரு பக்தரன் வந்து வாய்ப்பை பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போது வாய்ப்பு வந்துடும், அப்போ அப்படியே ஒரு அடிச்சு தூக்கணும், தைரியமா சொல்லணும். சமுதாயத்துக்கு இது மிகப்பெரிய கேடு உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம், இது வந்து அதர்மம் அப்படின்னு சொல்லணும். இது அதர்மம். எல்லா காரியத்துக்கும் இப்போ நீங்கள் பொதுவாக நீங்கள் பக்தராச்சே திலக் போட்டுங்கிறீங்களா, எதுக்காவது வரும்போது அப்போ பிடிக்கணும். ஏதாவது இந்த நட்புகளில் வந்து வாய்ப்புக்கு பார்த்துக்கிட்டே இருக்கணும். எப்போ வாய்ப்பு இருக்குதோ அப்போ வந்து அடித்து அவங்கள தூக்கணும். கண்டிப்பாக வாய்ப்பு கிடைக்கும் உங்களுக்கு. அந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்தி அப்போ சொல்லணும். இதெல்லாம் வந்து செய்யறதுக்குரிய எதிர்வினை உண்டு, இப்பவும் உண்டு, அப்புறமாவும் உண்டு. ஏன்னா கடவுள் வந்து ஒரு சட்டத்தை வச்சிருக்கிறாரு, எல்லா மதத்துலேயும் இருக்குது. இந்து மதம் மட்டும் கிடையாதுங்க. அவங்க கிறிஸ்டியனாக இருந்தால் கூட அவங்களுக்கு வந்து சட்டத்திட்டம் இருக்குது. இயேசுக்கு முன்னாடி போய் நின்று தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கட்டாயம் வந்து சைன் போட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. நான் ஒழுங்காக இருப்பேன்ட்டு சத்தியம் அந்த இவர் ஃபாதர் முன்னாடி நின்று சத்தியம் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கிறிஸ்டியன்ஸ்லேயும் இருக்குது, முஸ்லீம்ஸ்லேயும் இருக்குது, இந்துலேயும் இருக்குது. அந்த மாதிரி ஒரு கட்டுப்பாட்டுக்கு நீ வராமல் போனீன்னா அதற்கு எதிர்வினை உண்டு. அவன் விட்டுட்டு போகும்போது தெரியும். ஆனால் அந்த லிவிங் டுகெதர் என்ன தெரியுமா, டைவர்ஸ்ன்னு போவேணா இருக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் பெண்ணுடைய இயல்பு என்ன தெரியுமா, 2-3 கல்யாணம் பண்ண முடியாது பெண்ணால். ஒருத்தன் விட்டுட்டு போனால அவ கொலாப்ஸ் ஆகிடுவா பொண்ணு. அடுத்த வாழ்க்கை வாழறாங்க, உள்ள அப்படியே செதஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா பெண்ணால் அது முடியாது, பெண்ணுடைய இயல்புக்கு எதிரானது. பெண்களில் ஒரு கூட்டம் வந்து விலை மாதர்களாக இருக்கிறாங்க, அவங்கள பற்றி நான் பேசலை, அவங்கள பேசவே கூடாது. 90% பெண்கள் ஒரு கணவனை விட்டு இன்னொரு கணவனோட வாழ முடியாது. அந்த மாதிரி தான் அவங்க அமைக்கப்பட்டிருக்கிறார்கள். அவங்க இயல்புக்கு மீறிய விஷயத்தை அவங்க செய்யும்போது அவங்க வாழ்க்கை ஃபுல்லாக கொலாப்ஸ் ஆவாங்க. இதை வந்து நான் சொல்ல, ஒரு லாயர் அம்மா சொல்லுது. லிவிங் டுகெதர்னு வாழறாங்க, ஃபேஸ்புக்கில் சொல்கிறா ஒரு லாயர். லிவிங் டுகெதர்னு இவங்க வாழறாங்க, இதில் அடி வாங்க போகிறது பொண்ணு தான். ஏன்னா விட்டுட்டு அவன் போயிடுவான், இன்னொருத்தி கட்டிக்குவான், ஏதோ ஒன்று பண்ணுவான் அவன் ஆம்பளை. ஆனால் அந்த பொம்பளை ஸ்ட்ரக்சர் இருக்குது பாருங்கள், பர்சனாலிட்டி, இது தாங்க முடியாது, கடைசி வரைக்கும் அழுவா. அதுக்கு என்ன பண்ண போகிறீங்க? என்ன பண்ணுவாங்களோ தெரில. இல்லை எல்லாமே மொத்த சமுதாயமும் மனசாட்சியை தூக்கி போட்டு இந்த சினிமாக்காரிங்க மாதிரி 3 கல்யாணம் பண்ணிங்கன்னு பஞ்சாயத்து பேசுவாளுங்க. இது நான் பார்த்துருக்குறேன். 3-4 கல்யாணம், எத்தனை கல்யாணமோ. அங்கே இது டாக் ஷோ நடக்கும், அது நடக்கும், இது நடக்கும். சாதாரண பெண்கள் புருஷனோட சண்டை போட்டுன்னு இருக்கலாம், இல்லை டைவர்ஸ் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும், அந்த பிரச்சனைக்கு தீர்வுகள் இந்த மாதிரி பெண்கள் பேசுவாங்க. எப்படி பேசுகிறாங்கன்னே எனக்கு தெரியல. அவங்கள பற்றிலாம் நாம் பேசவும் முடியாது. அது ஒரு கூட்டம்தான். ஆனால் ஒட்டுமொத்த சமுதாயமும் இந்த திசையில் போக முடியாது.
அதுக்கு தான் அறம். அறம் நீங்கள் பேசணும். அப்போ அந்த மாதிரி இந்த மாதிரி லவ் பண்ணுதுங்க, இந்த மாதிரி ஆட்டம் போடுதுங்கன்னு எப்போ சமயம் கிடைக்குதோ அப்போ வாழைப்பழத்தில் ஊசி இறக்குங்க. இதுக்கெல்லாம் எதிர்வினை உண்டு. அதை அனுபவிக்கும் போது அது வந்து விஷம் குடிக்கிற மாதிரியே இருக்கும் வாழ்க்கை. விஷம் குடிக்கிற மாதிரியே இருக்கும். சமயம் பார்த்து இறக்குங்க. அது வரைக்கும் பொறுமையாக இருங்க. மாதாஜி சமயத்தை இப்போ சமயத்துக்காக காத்திருக்கணும். அப்போ விடணும். மாதாஜி ஏன்னா அந்த மாதிரி நேரடியாக போய் நீ ஆத்மாக்களுக்கு தப்பு பக்தி பண்ணுறேன்னு சொன்னால் அதுங்க கேட்குமா என்ன? கேட்குமா என்ன? இங்கே பக்த கேட்காது. சமுதாயத்திலே சொல்ல முடியாதுங்க. நான் வாழறது பக்த சமுதாயம். இங்கேயே நான் சொல்ல முடியாது. சமயம் பார்த்து வரணும். இல்லை நான் இதை இந்த பற்றி புக் எழுதுறேன்ல, இந்த புக்கை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுங்க, இது நல்ல புக்கு அப்படின்னு. அந்த புக்கு பேசும். ஏன்னா அங்கே அவங்க புக்கு போய் கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. உங்களை கேள்வி கேட்கலாம். இந்த புக்கில் இதெல்லாம் எழுதுறேன். இப்போ புக்கு முடிக்க போகிறேன். அதில் வந்து இதெல்லாம் லிவிங் டுகெதர்லாம் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை சிதைக்க போகிறது அப்படின்றத அப்படியே எழுத போகிறேன். அப்போ அதை கொடுத்துட்டு இது கொஞ்சம் படிங்களா, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். அவங்க கல்யாணத்துக்கோ அவங்களுடைய பர்த்டேக்கோ கிஃப்டாக கொடுத்துருங்க. எதாவது ஒன்று கொடுக்கணும்ல. பௌதிகமாக கொடுக்குறத விட இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா என்னைக்காவது திருப்பி பறித்து பார்த்தாங்கன்னா புரியும். ஏமலாத்தா சொல்லுங்க. தேங்க்யூ இல்ல மாதாஜி. மாதாஜி, இந்த தலைமுடிய பிரிச்சு போட்டா நீங்க அது வழியா வந்து இந்த கெட்டதெல்லாம் ஏறும் அப்படின்னு சொன்னீங்களே. இப்ப பெரும்பாலும் எல்லா பெண்களும் தலைமுடிய எல்லாமே பிரிச்சு அது நீங்க போட்டுதான் சினிமாவில் இருக்காங்க. பார்த்தீங்கன்னா அந்த லக்ஷ்மி தேவி, சரஸ்வதி தேவி எல்லாம் அதுவும் பிரித்து தான் போட்டிருக்கு. மாயாப்பூர் டிவியில் ஒரு பொண்ணு பேசுகிறா, அவளும் தலையை பிரித்து தான் வச்சிருக்கா. இல்ல ஒருவேளை அதனால அந்த சமுதாய சீர்கேடு இந்த மாதிரி ஒரு கெட்ட ஆமா, ஏன்னா எண்ணங்கள்லாம் தலை வருதா பிரிச்சு அப்படி? விடுறதே வந்து அமங்கலம். தலைமுடி விரிஞ்சிருந்துச்சுனால அமங்கலம். அதனால நிறைய அமங்கலமான விஷயங்கள் நடக்குது. அதையும் எழுதிடுறேன். எது இல்ல பாருங்க, அத எதுனா ஒரு பொண்ணு ஒரு குழந்தை எல்லாரும் கோயிலில் வந்து இப்போ செக்யூரிட்டிங்கெல்லாம் முடிய கட்டுன்னு சொல்கிறாங்க. கோயிலில் மட்டும். ஏன்னா கிருஷ்ணர் எதிர்க்க முடி திறந்து விடக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருக்கு இங்கே. பரவாயில்லையே அப்படின்னு நினச்சிக்கினேன். செக்யூரிட்டியில் முடிக்கட்டுன்னு சொல்லுவாளுங்க. சுந்தரி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம் மாதாஜி. மாதாஜி இப்ப இந்த நலன் தமயந்தி கதை பார்த்தோம்ல மாதாஜி, அதுல யக்ஷர் தானே மாதாஜி யுதிஷ்ட மகாராஜாக்கு சொல்லுவாங்க. அந்த அந்த குளத்துல போய் பஞ்சபாண்டவர்கள் ஒரு ஒருத்தரா தண்ணி குடிக்கிறப்ப அங்கல்ல இறந்ததுக்கு அப்புறம் இல்ல, அது கேள்வி பதில் யக்ஷர் மட்டுமே. யுதிஷ்டர்ட்ட இல்ல, அது ஒரு ஓகே கேள்வி மாதாஜி. பதில் மட்டும்தான். கேள்வி பதில் ஓகே நடக்கும், மாதாஜி. அவ்வளவுதான். அந்த கேள்விக்கெல்லாம் பதில் சொல்வார் உதிஷ்டர். அதுக்கப்புறம் அவர் வந்து யாருன்னு காமிச்சிட்டு தண்ணி குடிக்க வைப்பார். இறந்த சகோதரர்களுக்கெல்லாம் உயிர் கிடைக்கும். அது ஓகே மாதாஜி. இது காட்டுல வந்து சரிங்க. கஷ்டப்படும் போது நிறைய முனிவர்களை சந்திக்கிறாங்க. ஒருத்தர் ரெண்டு இல்ல, நிறைய. பாண்டவர்கள் வாழ்க்கை முழுக்கவே நீங்க பாத்தீங்கன்னா மகாபாரதம் முழுக்கவே வாழ்க்கைக்கான பாடங்கள் தான். அந்த வாழ்க்கை பாடங்களை அவங்க கத்துக்கிறாங்க. பக்தர்கள்னா நல்லதெல்லாம் கத்துக்குவாங்கல்ல, அவங்க கத்துக்கிறாங்க. ஓகே அப்போ மாதாஜி. மனம் உடஞ்சி இருக்கும்போது இப்போ யாருக்கிட்ட நமக்கு ரொம்ப மனசு உடஞ்சிருந்தா கவுன்சிலிங் போறாங்கல்ல, அந்த மாதிரி முனிவர்களே கவுன்சிலரஸா இருந்திருக்கிறாங்க. அவங்க வந்து இது உன்னோட கஷ்டப்பட்டவங்க எல்லாம் இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்ப சொல்றாரு நல தமயந்தி கதையை. ஓகே மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே ஒரு கிருஷ்ணா. ஒரு சில குறிப்பிட்ட முனிவர்களோட பேர் திரும்ப திரும்ப வர்றங்காட்டி ஞாபகம் வருதுங்க மாதாஜி. துர்வாச முனிவர் மாதிரி இவங்க எல்லாம் பிருகு, ஞாபகமே இல்லைங்க மாதாஜி. வசிஷ்டர், ஹரே கிருஷ்ணா. விஸ்வாமித்திரர், பரவாயில்ல. மாதாஜி நீங்க சொன்ன இப்ப நம்ம முதல்ல பேசின மாதிரி அந்த தவறான பெண்கள் ஒரு ஆத்மா இருக்குதாங்க மாதாஜி, அவங்களுக்கு நம்ம வந்து இந்த பக்தி சாண்டிங் பேக் எல்லாம் கொடுக்கலாமாங்க மாதாஜி? கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம உத்வகீதையில படிக்க போறோம். ஒரு விலை மாது வந்து பக்தரா மாறிடுறா. சரி யாரா சரி இருந்தாலும் பக்தி எடுத்துக்கலாங்க. அப்புறம் சரி அவங்க சரி அதுல இருந்து நிறைய சினிமா நடிகைகள்லாம் பக்தர்களா மாறி இருக்காங்க வெளிநாடுகள்ல. அதனால சரி பக்தி வந்து யாருக்கும் தடை கிடையாது. ஆனா அப்புறம் அவங்க வந்து மாறணும். 4 விதிமுறைகள்ல இது வருது இல்ல. பெண்ணுக்கு வந்து அது முக்கியமா இந்த விதிமுறை வந்து இருக்கு. பெண்ணுக்கு ஒரு கணவன் தான் இருக்கு. சரி பெண் நம்ம வந்து கொடுக்கலாம். சரி, அது அவங்க எடுக்கிறது இது வரைக்கும் எடுக்காதோ எப்படி அவங்களோட இருந்தாலும் கொள்கை. சரி, இது வரைக்கும் எப்படியா இருந்துட்டாங்கன்னா சரி. ஆனா இனிமேல் அதுதான் கணக்கு. அவங்க இது வரைக்கும் நடிகையாவோ விலை மாதாவோ ஏதோ ஒண்ணு இருந்துட்டாங்க, பரவாயில்ல. ஆனா இனிமேல் இது புக்கை தொட்டுட்டீங்க, பக்தர் ஆயிட்டீங்கன்னா விட்டுருங்க. அப்போ கடவுள் வந்து அதை பார்ப்பார். ஓகே, அறியாமையில இருந்த வரைக்கும் ஓகே. அப்ப அறிஞ்ச பிறகு சின்சியரா இருந்தா கடவுள் அதை வந்து பாராட்டுவார். சரி, நேரம் ஆயிடுச்சு. என்ன புக் அடுத்த மாதாஜி? வாரம் மாதாஜி என்ன புக் எழுதியிருக்கேன்னு சொன்னீங்க?
புக் ஏதோ எழுதியிருக்கேன் எழுதிட்டு நான் இருக்கேன் வந்து புக்கு எழுதி முடிக்க போகிறேன். இப்போ அது வந்து வெளியாகிறதுக்கு புக்கு எப்படி பேர் 2-3 மாதம் ஆகலாம். பேர் அது பேர் வந்து பேர் வந்து ஆங்கிலத்தில் வந்து எம்பவரிங் விமன் பை வேதிக் விஸ்டம்னு வச்சுருக்கேன். சரி சரி தமிழில் தமிழ்ல வந்து வரலைங்க. தமிழ்லையும் எழுதுறேன், தமிழில் தான் எழுதுறேன். ஓகே ஆங்கிலத்தில் வந்து தலைப்பு வந்து ஒரு அட்ராக்டிவாக கிடச்சிடுச்சு, எம்பவரிங் விமன் பை வேதிக் விஸ்டம். இன்னும் இது வந்து ஆலோசனைக்கெல்லாம் போகும். நான் எழுதின விஷயங்கள்லாம் நானே அப்படியே போக முடியாது, ஆலோசனைக்கெல்லாம் போகிறதுக்கு தயாராகிட்டு இருக்குது. இது வந்து ஒரு சரி சரி குரூப் ஆஃப் டிவோட்டிஸ், ஒரு 10 டிவோட்டி உட்காந்து அதை அலசி ஆராய்ஞ்சு பெண் சக்தியை எப்படி வளர்ப்பது அந்த மாதிரி தலைப்பு, இல்லை ஸ்திரீ தர்மம்னு தலைப்பு கொடுக்கலான்னு பார்க்குறேன். அதில் சரி பல்வேறு விஷயங்கள் ஒரு ஆராய்ச்சியாக ஒரு பல வருஷங்கள் ஒரு ஆராய்ச்சி பண்ணி இப்போ அதனுடைய முடிவு கட்டத்தில் வந்துட்டு இருக்கிறேன். அதனால தான் போன வாரம் வகுப்பு கொடுக்கல. இதை ஓகே நிறுத்திடுறேன் ஒரே நிமிஷம். சரிங்க ஹரே கிருஷ்ணா.